ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சிவன்யா ஷாக்காவதை பார்த்ததும் கௌதம் அவளிடம் சிரித்துக் கொண்டே பேசினான். பின்ன திடீர்னு தீக்ஷையோட கிளாஸ் மேம்னு சொன்னா நான் ஷாக்காக மாட்டேனா? ஆமா, நீ அந்த ஸ்கூலுக்கு என் பொண்ணை பார்க்க தானே போன, அப்புறம் எப்படி அவளோட கிளாஸ் மேம பார்த்த? உண்மையிலேயே நான் யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னா அது நம்ம தீட்சை குட்டிக்கு தான். அவளாலதான் என்னோட நிலா எனக்கு கிடைச்சா. நிலாவா? ஓகே ஓகே. சார் அதுக்குள்ள செல்ல பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ போங்க, நீ எனக்கு வெக்கமா வருது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெக்கம் வேறயா? ஆமா, நீ இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? அதுக்குள்ள ஒரு பொண்ணையே உஷார் பண்ணிட்ட. பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரி சாக்லேட் பாய் தான் போலயே. ஐயோ அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவ என்ன பார்த்து சிரிச்சா, என்கிட்ட பேசினா. ஆனா என்ன லவ் பண்றாளான்னு என்னன்னு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது இன்னைக்கு ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கன்ஃபார்மா அவ தான் உங்களோட வருங்கால தங்கச்சின்னு சொல்றேன். ஐ எம் ஷூர், கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் உன்னை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அந்த நம்பிக்கையில தான் நீ இன்னைக்கு அவளை ஈவினிங் காஃபி ஷாப்க்கு வர சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா என்ன பண்றது நீ? இது என்ன கேள்வி? உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? கவலைப்படாத, கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம நெகட்டிவா யோசிக்கிற? இல்ல நீ, அவ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவ மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்து போன மாதிரி தான் தெரியுது. நம்ம ஃபேமிலியை பத்தி சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டா. இவ்வளோக்கும் நான் நம்ம ஃபேமிலி நேம் கூட சொல்லல. அது தெரிஞ்சா அவ இன்னும் பயந்து போயிடுவா. ஒருவேளை இந்த பண வித்தியாசத்தினால அவ என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானா நான் என்ன நீ பண்ணுவேன்? அப்படி நடந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாது அண்ணி. கௌதம், பொண்ணுங்களை பொறுத்த அளவுக்கு பணம் காசு எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உண்மைதான், எல்லா பணக்கார பொண்ணும் பசங்களும் உன்ன மாதிரி நல்ல பசங்களா இருக்கிறது இல்ல. சில பேர் ஏமாத்துறவங்களா இருக்காங்க இல்லையா? அதனால பொண்ணுங்க பயப்படத்தான் செய்வாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க உண்மையிலேயே உன்னை நேசிச்சுட்டாங்கன்னு வையி, என்ன பிரச்சனை வந்தாலும் உன் கையை விடாம பிடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே நீ அந்த பொண்ணுக்கு மேல வச்சிருக்கிற அதே அளவுக்கு அன்ப அவ உண்மையில வச்சிருந்தானா எந்த காரணத்தை சொல்லியும் அவ உன்னை விட்டுட்டு போக மாட்டா. நீ தைரியமா போய் அந்த பொண்ணை மீட் பண்ணு, கண்டிப்பா பாசிட்டிவா தான் ரிசல்ட் வரும். இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப நீங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா அவ எனக்கு ஓகே சொல்லிடுவா. ஒரு வேலை சொல்லாட்டாலும் நான் சொல்ல வச்சிருவேன். எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அண்ணி? கண்டிப்பா. உனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? தேங்க்யூ அண்ணி, மை ஸ்வீட் அண்ணி. சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும், எனக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் என்ன ஆபீஸ்ல விடுறியா? அண்ணி, ஐஸ்லாம் வைக்கல, நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நான் நம்புறேன். ப்ளீஸ் என்ன ஆபீஸ்ல மட்டும் விட்டுடு, இல்லனா என்னோட தாத்தா என்ன பண்ணுவார்னு தெரியாது. என்ன நீ சொல்றீங்க? நீங்க உங்க தாத்தாக்கு பயப்படுவீங்களா? அப்படின்னா உங்க தாத்தா டெரர் பீஸா? டெரர் பீஸா? பயங்கரமான டெரர் பீஸ். முடிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட கேட்டு பாரு. முன்னாடி எல்லாம் உங்க அண்ணா அவரை மீட் பண்ணும்போது அவரை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணார் தெரியுமா? எங்க தாத்தா கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதும் 7 கடலை தாண்டி வர்றதும் ஒண்ணு. அப்படியா? இந்த தாத்தா எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. அவங்க நம்ம லைஃப்ல இல்லாட்டாலும் நம்ம லைஃப் போர் அடிச்சிடும். ஏன்னா நம்மள கண்டுக்கிறதுக்கு திட்டுறதுக்கும் ஒரு உறவு இருக்கணும் தானே. அண்ணி, டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வாங்க, முதல்ல நான் உங்க ஆபீஸ்ல விட்டுறேன். நீ சொல்றது உண்மைதான். சரி, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு? ஒருவேளை அந்த பொண்ணை மீட் பண்ண போறியா? பாத்தீங்களா, நீங்களும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அண்ணி. அவளை மீட் பண்ண தான் போறேன், ஆனா இப்போ இல்ல, ஈவினிங் தான். அதுக்கு முன்னால இந்த கருப்பாடி யாரு, ஏன் இந்த கருப்பாடி இதெல்லாம் பண்ணுதுன்னு நான் பாக்கணும். அதுக்காக தான் போறேன். கௌதம், இங்க இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ போய் எந்த பிரச்சனையிலயும் சிக்கிக்காத, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? அப்புறம் அந்த பொண்ணு ஓகே சொல்லலைனா எனக்கு போன் பண்ணு, நான் அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்கிறேன். ஐயோ அண்ணி, சூப்பர். நீங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு பயப்பட போறேன்? கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அவளையும் உங்களையும் மீட் பண்ண வைக்கிறேன். அதான் ஆல்ரெடி பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது நீங்க அவளை மீட் பண்ணிருப்பீங்களே, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா அண்ணி? அடப்பாவி, அப்படின்னா அந்த பொண்ணு எனக்கு இன்னைக்கு போன் பண்ணாலே அது உண்மையிலேயே தீட்சையை பத்தி சொல்றதுக்கு இல்லையா? நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க நீதான் அந்த பொண்ணை போன் பண்ண சொன்னியா? ஆமா அண்ணி, உங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு. அதனால நிலா கிட்ட எப்படியும் உங்க நம்பர் இருக்கும்னு அவளை கால் பண்ண சொன்னேன். கௌதம், கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை லவ் தான் பண்றா. இல்லைனா கண் மூடிக்கிட்டே நீ சொன்ன காரணத்துக்காக எனக்கு கால் பண்ணிருப்பாளா? நான் அப்பவே நினைச்சேன், தீட்சையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வீட்டுல அத்தனை பேர் சேர்ந்தே அவளை சமாளிக்க முடியாது, அவளுக்கு எப்படி இவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு. அதுக்கு காரணம் நீதானா? நானே தான் அண்ணி. என்ன பண்ண, எனக்கு வேற வழி தெரியல. ஆனா பாவம், அவகிட்டே நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க, சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என் செல்லக்குட்டிக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல வரல தெரியுமா? பாரா, இப்பவே செல்லக்குட்டி எல்லாம் போடுற.
ஒருவேளை உன் லவ்வுக்கு அவ ஓகே சொன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவியோ தெரியலையே. அண்ணி, அவ மட்டும் எனக்கு ஓகே சொன்னானா அவளுக்காக புது காதல் வார்த்தைகளே உருவாக்குவேன் அண்ணி. நீ உருவாக்குனாலும் உருவாக்குவப்பா, அதெல்லாம் அப்புறம் உருவாக்கிக்கோ. இப்ப என்ன ஆபீஸ்ல விடு. சிவன்யா அப்படி சொன்னதும் கௌதம் சிரித்துக் கொண்டே காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். கௌதம் கேஷுவலாக பேசுவது சிவன்யாவிற்கு மிகவும் பிடித்து போனது. அவனை பல வருடத்துக்கு முன்பு தெரிந்தது போல் அவளும் அவனிடம் மிகவும் கேஷுவலாகவே பேசினாள். இருவரும் பேசிக் கொண்டு செல்ல சற்று நேரத்தில் சிவன்யாவின் ஆபீஸ் வந்தது. அண்ணி, இதுதான் நீங்க வேலை பார்க்குற ஆபீஸா? ஆமா கௌதம், இங்கதான் நான் வேலை பார்க்கறேன். இது என்னோட தாத்தாவோட கம்பெனி தான். என்ன, உங்க தாத்தாவோட கம்பெனியா? அப்புறம் எதுக்கு நீங்க வேலை பார்க்கறேன்னு சொல்றீங்க? சொல்ல போனா நீங்களே இங்க ஒரு எம்டி மாதிரி தானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கௌதம். நான் தான் என்னோட தாத்தாவை பத்தி ஏற்கனவே சொன்னேன்ல. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட அவ்வளவு சாதாரணமா யாரும் நின்னு கூட பேச முடியாது. ஏதோ இப்பதான் அவர் என்ன பேத்தியாவே ஏத்துக்கிட்டு என் கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுல நான் எம்டியா? அதையெல்லாம் யோசிக்க கூட முடியாது. உண்மையை சொல்ல போனா இந்த ப்ராஜெக்டுக்காகத்தான் என்னோட தாத்தா என்ன இந்த கம்பெனிலேயே வேலை பார்க்க அலோ பண்ணிருக்காரு. ஓ, கதை அப்படி போகுதா? சரி அண்ணி, உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல வாழணும். என்னோட அடுத்த முயற்சி அதான் அண்ணி. அப்படி மட்டும் நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உங்க அண்ணனை நான் மிஸ் பண்ண மாட்டேன்ல? ஓஹோ, அப்படின்னா எங்க அண்ணன் நீங்க டெய்லி மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? அச்சோ, உன்கிட்டயா வாய விட்டுட்டேன். சும்மாவே நீ ஏதேதோ பேசுவ, இனி என்னையும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுவ. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் உள்ள போறேன். அப்புறம் ஆல் தி பெஸ்ட், உன்னோட ஆள் உனக்கு ஓகே சொல்றதுக்கு. தேங்க்யூ சோ மச் அண்ணி. அப்புறம் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட், இந்த ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு. கௌதம் அப்படி சொன்னதும் சிவன்யா அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவளது ஆபீஸிற்குள் செல்ல அவள் உள்ளே செல்லும் வரை நின்று பார்த்துக் கொண்டிருந்தவன் பின்பு தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஸ்டார் ஹோட்டல். ராகுல், என்னாச்சு? நாம வந்து முழுசா 1/2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு எங்க இருக்கா, எந்த டீடைலும் எனக்கு தெரியல. உன்னால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? பாஸ், இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் ஒரு 1/2 hour போருங்க பாஸ். அதுக்குள்ள அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். இதேதான் நீ கடந்த 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு நேரம் நானும் வெயிட் பண்றது? அந்த பொண்ணு தான் நமக்கு இருக்க ஒரே துடுப்பு. அவளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த சித்தார்த் ஏதாவது பண்ண முடியும். நான் சொல்றது உனக்கு புரியுது தானே? எனக்கு நல்லா புரியுது சார். நான் என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்க்கு அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டை வர சொல்லியிருக்கான். அவன் நமக்கு அந்த பொண்ணை பத்தின டீடைல் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, எந்த காஃபி ஷாப், என்ன ஏதுன்னு சீக்கிரம் விசாரி. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அந்த சித்தார்த் என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தானோ அப்போல இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் அந்த கிழவனும் சித்தார்த்தும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிழவன் இதுதான் சாக்குன்னு எல்லா சொத்தையும் அந்த சித்தார்த்துக்கு கொடுத்துட்டான்னு வையு, இத்தனை வருஷம் என் மம்மி பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடும். நான் ஒரு நாள் அப்படி நடக்க விட மாட்டேன். அந்த பேலஸ்க்கு என்னோட மம்மி தான் ராணியா இருக்கணும். அடுத்தவனோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு எப்படியெல்லாம் தெரிகிறானுங்க பார். கௌதம் அண்ணாவும் இவர் கூட தான் பிறந்தாரு. அவரு எவ்வளவு நல்லவரா இருக்காரு. இவனும் இருக்கானே. சரி, என்னடா மனசுக்குள்ள என்ன ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு? ஐயோ பாஸ், உங்களை திட்டுற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா என்ன? நீங்க என்னோட பாஸ். நீங்க என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும். என்னோட கவலையெல்லாம் நீங்க டென்ஷன் இல்லாம ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான் பாஸ். உன்னோட வார்த்தை தான் அப்படி இருக்கு, ஆனா உன்னோட ரியாக்ஷன் வேற ஏதோ சொல்லுதே. ஆத்தி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன நினைச்சோன்னு இவன் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நம்மள தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான். நமக்கு இது தேவையா? இந்த குடும்பம் எப்படியோ போயிட்டு போகுது. நம்ம வேலையை பார்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்குதா, அது போதும். என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ பாஸ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. நான் முதல்ல உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ராகுல் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடினான். சென்னை. சித்தார்த் கார் ஓட்டிக் கொண்டு வர அவன் அருகில் வேந்தன் மிகவும் கவலையுடன் அவனை பார்த்துக் கொண்டு வந்தார். என்ன தாத்தா, எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு மட்டும் தாத்தா அந்த கிராதகியோட பேச்சை கேட்காம இருந்திருந்தா நீ இத்தனை வருஷம் என்ன பிரிஞ்சிருந்திருக்க மாட்டல. அதைத்தான் யோசிச்சுட்டு வந்தேன். இன்னும் எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு வகையில அதுவும் நல்லதுக்குதான். ஏன்னா அவங்க அப்படி சொன்னனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியேறி போனேன். வெளியே போனதாலதான் உண்மையிலேயே எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா நானும் ஒரு குறுகிய வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே தான் இருந்திருப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்க பேரனாவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன் தாத்தா. என்னால இவ்வளவு தூரம் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. நீ சொல்றது உண்மைதான். ஆனாலும் உன்னை பிரிஞ்சு இருந்த ஒவ்வொரு நாளும் இந்த கிழவனுக்கு எவ்வளவு வலிச்சு தெரியுமா? நம்ம பேரனை நம்மளே நம்பாம போயிட்டோமே. நம்ம மருமக நம்மள என்ன நினைப்பான்னு தினம் எனக்கு தூக்கம் வராதுடா. தினம் ஒன்ன நினைச்சுதான் நான் புலம்பிட்டே இருப்பேன். நீங்க மட்டும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு சித்தார்த்னு என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தா
இப்படி நீங்க புலம்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது தாத்தா. நம்ம கையில உள்ள ரூபா நோட்டுக்கு 2 பக்கம் இருக்கும்போது மனுஷனுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? நீங்க ஒருத்தர் பேச்ச மட்டும் அன்னைக்கு கேட்டிருக்க கூடாது தாத்தா. ஒருத்தன் குற்றவாளியாவே இருந்தாலும் அவன் அதை செய்யறதுக்கான ஒரு தூண்டுதல் இருக்கும். அது என்னன்னு அவன் கிட்ட கேட்கணும் தாத்தா. தூக்கு தண்டனை அனுபவிக்க போறவன் கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே, அதான் எனக்கு ரொம்ப வலிச்சுது. நான் உங்க பேரன் தாத்தா. நீங்க தூக்கி வளர்த்த பிள்ளைனா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பேன் நீங்க எப்படி நினைச்சீங்க தாத்தா? அதுதான் சித்தார்த் நான் பண்ண தப்பு. பார்ட்டி அன்னைக்கு உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம், உன்னோட கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். வந்திருந்த எல்லார் முன்னாடியும் நீ அந்த கோலத்துல இருந்ததை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன் கண்ணா. வேந்தன் மிகவும் வருத்தத்துடன் சொல்ல சித்தார்த் அவரது கையை பிடித்து கண்களாலேயே ஆறுதல் சொன்னான். சித்தார்த் வேந்தனின் கையை இறுக பிடித்துக் கொண்டு ஆறுதல் சொல்ல வேந்தனின் கண்களில் இருந்து தன்னையும் அறியாமல் கண்ணீர் கசிந்தது. தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை கம்பெனியோட பிரசிடென்ட், நீங்க போய் இந்த மாதிரி கண் கலங்கி நிக்கலாமா? சித்தார்த் அண்ணா, இந்த தாத்தா மேல உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? நீ தாத்தாவை மன்னிச்சிட்ட தானே? எனக்கு எப்பவுமே உங்க மேல கோபம் இருந்தது இல்ல தாத்தா, வருத்தம் மட்டும்தான். இந்த உலகத்துல யாரு வேணாலும் என்ன சந்தேகப்படலாம். ஏன் டேடியை நீங்க சந்தேகப்பட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா என்ன சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்து என்னோட தாத்தா நீங்களே என்ன சந்தேகப்பட்டதுதான் என்னால தாங்க முடியாம இருந்தது. நீங்க என்ன நம்பாததுனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். ஆனா இப்போ வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் நான் என்னோட லைஃப்ல இருக்கேன். அதனால இதை பத்தி இதுக்கு மேல யோசிக்காதீங்க. நான் இப்ப ஹாப்பியா தான் இருக்கேன். உங்களையே ஹாப்பியா தான் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்னையா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே என்னோட 3/4 கவலை தீந்துருச்சு. உன்னோட மனைவியும் உன் குழந்தையும் நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை. நான் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் தாத்தா. பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சிவன்யாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வர முடியும். இந்த வசுந்தரா கண்ணில் பட்டா கண்டிப்பா அவளுக்கு ஆபத்து. உங்களுக்கு அந்த வசுந்தராவை பத்தி நல்லா தெரியும் தானே? அவ ஒரு நச்சு பாம்புன்னு எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருச்சு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவன் மூஞ்சி கூட நான் நிமிர்ந்து பார்க்காம தான் இருக்கேன். ஆனா அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமேனு ஒரு குற்ற உணர்வே இல்லாம எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி மாதிரி நடு ஹால்ல புருஷன் பிள்ளைங்களோட உட்காந்து சந்தோஷமா நடமாடுறா பாரு. அதை பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. எங்க தாத்தா, எப்படியோ அவங்க கணத்தை பத்தி இப்போது தெரிஞ்சிருச்சுல, அதுவே போதும். இதுக்கான தண்டனையை நிச்சயம் அவங்க அனுபவிப்பாங்க. அது அனுபவிக்காம அவங்கள நான் எங்கேயும் போக விட மாட்டேன். கர்மானு ஒண்ணு இருக்கிறது உண்மைனா நிச்சயம் அவ அதுக்கான தண்டனையை அனுபவிப்பா. சரி, அதை விடு. நீ என் பேத்திக்கிட்ட பேசினியா? அவ எப்படி இருக்காளாம்? அசோக் என்னை அனுப்பி வச்சிருந்த தாத்தா. அவனோட போன்ல இருந்து பேசினேன். அவளும் குழந்தையும் நல்லா இருக்காங்களாம். உங்களையும் கேட்டேன்னு அவ சொல்ல சொன்னா தாத்தா. அப்படியா? என் பேத்தியை நீ கேட்டாளா? அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. நம்ம வீட்டோட மகாலட்சுமியே அவதான். உங்க அம்மாக்கு அப்புறம் ஒரு கல்யாண முகம் உள்ள முகம்னா அது உன் பொண்டாட்டியோட முகம் தான்டா. அந்த மகாலட்சுமி எப்படா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற? அப்பதான் போன சந்தோஷம் எனக்கு திரும்பி வரும். சீக்கிரமே கூட்டிட்டு வந்துடுறேன் தாத்தா. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல, அதுவே இந்த தாத்தாக்கு போதும்பா. நீ கடைசி வரை சந்தோஷமா நிம்மதியா வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அந்த கௌதம் பையன் தான் பாவம். அந்த குடும்பத்திலேயே தப்பி பிறந்து ரொம்ப அவஸ்தைப்படுறான். ஆமா தாத்தா, நானே அவனை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே அவனை பத்தி பேசிட்டீங்க. சித்தார்த்தண்ணா, அவனோட அம்மா இப்பவே அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு 4-5 பெரிய பணக்கார குடும்பத்துல உள்ள பொண்ணுங்களை தான் சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் அவசரமா உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கௌதம்க்கு கிராண்டா பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கா. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க அம்மா தானே. அதனால அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படத்தானே செய்வாங்க. உண்மையிலேயே அவன் மேல பாசம் இருந்தா அவனை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கா, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டிருப்பா. ஆனா அவ அப்படியா பண்ணிட்டு இருக்கா? இந்த சென்னை சிட்டிலேயே நம்மளை விட யாரு பணக்காரங்களா இருக்காங்க, எந்த பொண்ணை கட்டுனா இவனுக்கு சொத்து டபுள் மடங்கு வரும்னு தேடிட்டு இருக்கா. அதை பத்தி தான் தாத்தா நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கௌதம்க்கு அவங்க அம்மா பாக்குற பொண்ணை கண்டிப்பா பிடிக்காது. அவனும் நம்மள மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுவான். அப்புறம் இன்னொரு விஷயம் தாத்தா, அவனுக்கு ஏதோ பொண்ணு பிடிச்சிருக்கு போல. எது பொண்ணை பிடிச்சிருக்கா அம்மா? அப்படின்னா அந்த படவா அதுக்குள்ள காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா? தாத்தா, அவங்க அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே பொண்ணு பார்க்கும்போது அவன் காதலிக்க மாட்டானா? எதுக்கு இப்ப நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இல்லடா, அவனை பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் ஆகாதவன் தானே. அவனை விட மூத்தவன் கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கும்போது அவன் எப்படி காதலிக்கலாம்? நான் சொல்றது முழுசா கேளுங்க.
அவன் என்ன சொன்னானா, முதல்ல என்னோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு தான் அவனோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவானா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த பொண்ணுகிட்ட இன்னும் அவன் ப்ரொபோஸ் பண்ணலையா, இன்னைக்குதான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறானா. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா அதை பத்தி உங்ககிட்ட பேச சொன்னான் தாத்தா. ஓஹோ, முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள அவனுக்கு காதல் கேக்குதா? இதெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன்னை சிபாரிசு வேற பண்ண சொல்றானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! அந்த ராஸ்கல் திரும்ப வரட்டும், அவனுக்கு 4 உதை போடணும். தாத்தா, அவன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்கு பின்னாடியும் போன மாதிரி ஞாபகம் இல்ல. காலேஜ்ல கூட யாரையும் நிமிந்தே பார்த்தது இல்ல. முறையா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றானா, கண்டிப்பா அந்த பொண்ணு மேல சின்சியரா இருக்கான்னு தான் அர்த்தம். வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை அவன் நல்ல பொண்ணா பாத்துருந்தானா, அந்த பொண்ணு மேலேயே இவன் உயிரா இருந்தானா, அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சித்தார்த், அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் தாராளமா அவன் யார் ஆசைப்படுறானோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இவனை வச்சா அந்த அம்மா பெரிய பிளான்ல போட்டுக்கிட்டு இருக்கா. தன்னோட மகனுக்கு நடத்த போறது ஒரு பிசினஸ் கல்யாணமா இருக்கணும்னு யோசிக்கிறாளே தவிர அதுல அன்பு இருக்குமா, காதல் இருக்குமா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்களான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறா. நம்மளுக்கு என்ன, எக்கேடு கெட்டு போறானும் விட முடியல, அவன் மேல பாசம் வச்சிட்டோம். அந்த வசுந்தரா கிட்ட இருந்து இவனை எப்படியாவது காப்பாத்த போறோமோ, என்ன பண்ண போறோன்னே புரியல. தாத்தா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு என்னோட லைஃப் அவங்க ஸ்பாயில் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு கௌதமோட லைஃப் ஸ்பாயில் பண்ண நான் விட மாட்டேன். கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணி அவன் ஆசைப்பட்டதை அவனுக்கு நடத்தி கொடுத்தே அவன். அவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த முறை வசுந்தரா என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. சித்தார்த் சொல்வதை கேட்கும் பொழுது வேந்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சித்தார்த் இவ்வளவு தீவிரமாக பேசி இதுவரை அவர் பார்த்ததே இல்லை. சித்தார்த்தை அவர் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டு வந்தார். என்ன தாத்தா, ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்லடா, இதுக்கு முன்னால உனக்கு பிரச்சனை வந்த போது கூட நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினது இல்லையே, அதான் நான் உங்களை ரொம்ப நம்பினேன் தாத்தா. உங்களுக்கு இந்த சொத்து தான் வேணும்னா ப்ளீஸ் சித்தார்த், எனக்கு இந்த சொத்து முழுசா வேணும்டா அப்படின்னு கேட்டிருந்தா நானே அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டு அவங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். எனக்கு சொத்து மேலாம் எந்த ஆசையும் இல்லை. அவங்க என்ன உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளையா நினைக்கிறாங்கன்னு தானே இத்தனை வருஷம் நம்பிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எப்போ அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்களோ அப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப கூட அவங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு கோபம் இல்லை தாத்தா. இத்தனை நாள் அவங்க என்னை அவங்க பிள்ளையா நினைக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்களேன்னு தான் வருத்தம். எனக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க, அது இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா என்னோட தம்பி வாழ்க்கையிலயும் அவங்க விளையாடணும்னு நினைச்சா நிச்சயமா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நாம என்னடா பண்ண முடியும்? அவ என்ன சொல்றாளோ அதுதான் உன்னோட அப்பாவும் நம்புறான். நம்ம சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். இல்ல தாத்தா, இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச டேடியும் உங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பாரு. அவர் மற்ற விஷயங்கள்ல எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுன்ற போது அவர் காதலோட தான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு. அதனால நீங்க அவரை பத்தி எல்லாம் ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. அவங்க மட்டும்தான் ஏதாவது டிராமா பண்ணுவாங்க. எப்படியும் அவங்க நினைக்கிற பொண்ணை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அது மட்டும் நடக்கவே கூடாது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது பொண்ணை கௌதம் கல்யாணம் பண்ணானா அவங்க எப்படி டேடியை வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் கௌதம் நிலைமையும் ஆகும். நீ ஒன்னும் வருத்தப்படாதரா. என்ன ஆனாலும் இந்த குடும்பத்தோட அதிகாரம் இன்னும் என் கையில தான் இருக்கு. என்ன மீறி இந்த வீட்டுல எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். தாத்தாவும் பேரனும் பேசிக் கொண்டு வர ஒரு வழியாக வீடும் வந்து சேர்ந்தது. தாத்தா, நீங்க வீட்டுக்குள்ள போங்க, நான் 1 நேரம் திரும்பி வந்துடுறேன். டேய், காலையில இருந்து சாப்பிடலடா, வீட்டுக்குள்ள கூட வராம அப்படி எங்கடா போற? இல்ல தாத்தா, நான் இன்னும் அசோக்க பாக்கல, அதான் முதல்ல அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு கால் பண்ணா அவனே வீட்டுக்கு வர போறான், நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போற? தாத்தா, நான் பார்க்க போறது உங்ககிட்ட வேலை பார்க்கற அசோக் கிடையாது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசோக. சோ நான் தான் அவனை தேடி போகணும். அதானே, அவனே எப்ப நீ விட்டு கொடுத்துருக்க? சரிடா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா. ஓகே தாத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வேந்தனை இறக்கிவிட்டு சித்தார்த் அங்கிருந்து கிளம்ப வேந்தன் தனது கையில் வைத்திருந்த தடியை வைத்துக் கொண்டு உள்ளே சென்றார். சித்தார்த் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திவிட்டு அசோக்கின் அபார்ட்மெண்டிற்கு சென்றான். வெளியில் நின்று கொண்டு காலிங் பெல்லை அழுத்த அசோக் கதவை திறக்காமல் இருந்தான். மணி 12 ஆச்சு, இன்னும் இந்த எருமை தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னத்த பண்றது? சித்தார்த் காலிங் பெல்லை அழுத்தி பார்த்துவிட்டு பின்பு டோரை சத்தமாக தட்ட ஆரம்பித்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அசோக்கின் காதில் கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்க எரிச்சலுடன் கண்களை திறந்தான். அடச்சே, இந்த நேரத்துல யார் டிஸ்டர்ப் பண்றான்னு தெரியலையே. இந்த சித்தார்த் தொல்லைதான் பெரும் தொல்லையா இருக்குன்னா இப்ப எவன் வந்து கொடுமை பண்றானே தெரியலையே. இருங்க வரேன். என்னோட டோரையே உடைச்சு கையில கொடுத்துடுவீங்க போல. அசோக் கண்களை கசக்கிக் கொண்டே கதவை திறக்க வெளியில் சித்தார்த் நிற்பதை பார்த்ததும் அதிர்ந்தான். டேய் மச்சான், நீயா? இந்த நேரத்துல நீ இங்க என்னடா பண்ற? டேய் எருமை, மதியானம் ஆக போகுது, உனக்கு இப்பதான் விடியுதா? எப்படி நான் ஒன்ன தொல்லை பண்றேனா? ஐயோ, எடுபட்டவன் கேட்டுட்டானா?
இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா கேள்வி கேட்டா திருன்னு முழிக்கிற? சொல்லு, நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஐயோ, உன்னை போய் எப்படி மச்சான் அப்படி சொல்லுவ? நீ என்னோட 6 உயிர் நண்பன்டா. சரி, என்னடா வெளியவே நின்னுட்டு முதல்ல உள்ளவா. டேய், போதும் போதும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன்னோட நாடகத்தை வேற எங்கேயாவது காமி, புரியுதா? சே, எப்படினாலும் லாக் பண்ணிடுறானே. சரிடா மச்சான், முதல்ல நீ உள்ளவா. சரி சொல்லு, இந்த நேரத்துல எதுக்காக இங்க வந்த? இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேக்குறியா, இல்ல ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறியா? தெரியாம உன்னை அப்படி சொல்லிட்டேன் ராசா. உன் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு உள்ள வரியா? அப்படியா, சரி, இந்த காலில் விழு, நான் உள்ள வரேன். என்னால முடியலடா, ப்ளீஸ்டா உள்ள வாடா. சரி சரி, போச்சு போ. சித்தார்த் சிரித்துக் கொண்டே உள்ளே சென்றவன் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். அவன் அருகில் சென்று அசோக்கும் உட்கார்ந்தான். இப்ப சொல்லுடா, உனக்கு என்ன பிரச்சனை? அன்டயத்துல போன் பண்ற, இப்ப வீட்டுக்கே வந்து நிக்கிற. உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? உன்கிட்ட இருந்து எனக்கு என்னடா வேணும்? அதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு உன்னோட போன் தான் வேணும். இந்த போனுக்காக வாடா நீ இவ்ளோ டார்ச்சர் பண்ண? இது வேணும்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே ஆள் பிடிச்சாவது உன்கிட்ட கொடுத்து விட்டு இருப்பேனே. இதுக்கு போய் இப்படி அநியாயமா என் தூக்கத்தை கெடுத்த. டேய், போதும், பேச்ச குறைச்சிட்டு முதல்ல உன் போனை எடுத்துட்டு வா. நான் சிவன்யா கிட்ட பேசணும். எத? சிவன்யா கிட்ட பேசணுமா? டேய், அவகிட்ட பேசினா நீ தான் சாமானியமா வைக்க மாட்டிய. போன் சுவிட்ச் ஆஃப் ஆனா தானே கொடுப்ப. உனக்கு என்ன அப்படி வெட்டி முறிக்கிற வேலை? வெட்டி முண்டம், ஒழுங்கா என்னோட போனை கூட சொல்லிட்டேன். எது வெட்டி முண்டமா? ஏன்டா சொல்ல மாட்ட? உன்னோட தாத்தாவும் நீயும் என்ன மாத்தி மாத்தி பந்தடிக்கிறீங்கல்ல, இதுவும் சொல்வீங்க, இதுக்கு மேலேயும் சொல்வீங்க. அந்த மனுஷன் எப்ப போன் பண்ணுவாரு, எப்ப எங்க போன்னு சொல்லுவாரு, எப்ப கூட கூப்பிடுவாருன்னு எதுவும் தெரியாது. அவர் கூப்பிட்டதும் வாமா மின்னல் மாதிரி மின்னல் வேகத்துல போய் அவர் முன்னாலே நிக்கணும், இல்லனா மனுஷன் காண்டாயிடுவாரு. இதுல நான் வெட்டி முண்டமா? சரி, பேசியே கழுத்த இருக்காத, முதல்ல உன் போனை கூடு. என் போன் தானே வேணும். அதோ அங்கதான் டேபிள்ல சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். தாராளமா அந்த போனை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுப்பா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அசோக் சித்தார்த்திடம் பேசிவிட்டு மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கினான். அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே சித்தார்த் செல்போனை எடுக்க சென்றான். சிவன்யா ஆபீஸிற்குள் சென்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே மீட்டிங் அரேஞ்ச் ஆகியிருக்க உள்ளே சென்றதும் அவள் நேராக மீட்டிங் அட்டெண்ட் செய்ய சென்றாள். சிவன்யாவின் தலையில் காயம் ஏற்பட்டிருப்பதை பார்த்த காசிநாதன் அதிர்ந்து போனார். ஆனாலும் மீட்டிங்கிற்கு முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்ததால் அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் அந்த மீட்டிங்கில் தனது முழு கவனத்தையும் செலுத்தினார். 2 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியில் செல்ல சிவன்யா தனது கையில் வைத்திருந்த ஃபைலை திருப்பி திருப்பி பார்த்துக் கொண்டிருந்தாள். சிவன்யா, என்னமா தலையில அடிபட்டிருக்கு, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, நேத்து சைட்ல வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போயிருந்தேன். அங்க கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். லைட்டா தலையில அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான் தாத்தா, வேற ஒண்ணும் இல்ல. பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகல தாத்தா. என்ன, சைட்டுக்கு போயிருக்கும்போது அடிபட்டுச்சா? என்னம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க? காயம் ரொம்ப ஆழமா இருக்கும் போல. ஏமா, இத பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சிருந்தா தாத்தா நேத்தே உன்னை வந்து பாத்திருப்பான்ல. பெரிய காயம் எல்லாம் இல்ல தாத்தா, லேசாதான். ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே இப்ப சரியாயிடுச்சு. மணி சிவன்யா, நீ கையில எடுத்திருக்க ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இது ஒண்ணு மட்டுமே நம்பி முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டது. இது நீ தாமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? உனக்கு அடிபட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராஜெக்டோட நிலைமை என்ன ஆகுறது? உனக்கு தெரியும் தானே எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு. காசிநாதன் தன்னை விட அந்த ப்ராஜெக்டிற்கு அதிகமாக கவனம் செலுத்துவதை கவனித்த சிவன்யாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தாத்தா தன்னை பற்றி கவலைப்படுவார் என்று நினைத்திருக்க அவர் முழுக்க முழுக்க அந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார். என்னம்மா, நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. சாரி தாத்தா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். அத வாயில மட்டும் சொன்னா போதாதுமா, செயல்லையும் இருக்கணும், புரியுதா? என்ன ஆனாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தே ஆகணும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னோட கம்பெனியோட எதிர்காலமே இந்த ப்ராஜெக்ட நம்பிதான் இருக்கு. இது மட்டும் சொதப்பிச்சு என்னோட வாழ்க்கையே போச்சு. இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தாத்தா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் எந்த தப்பும் நடக்காம பாத்துப்பேன். அது எனக்கும் தெரியுமா, இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். உனக்கு இந்த மாதிரி நடந்தா அப்புறம் அங்க சைட்ல எப்படி வேலை ஒழுங்கா நடக்கும். சாரி தாத்தா, நான் இன்னும் கவனமா இருந்துக்கிறேன். நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு தேவையில்லம்மா. உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம 2 பேருக்குமே இந்த ப்ராஜெக்ட் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட வாழ்நாள்ல இப்படி ஒரு வாய்ப்பு வந்துடாதான்னு நான் ஏங்காத நாளே இல்ல. அது இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி இப்பதான் நீ உன்னோட கெரியரே ஸ்டார்ட் பண்ணிருக்க. இந்த நேரத்துல நீ ஏதாவது தப்பா பண்ணனா அது உன்னை இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே அனுப்ப வச்சிரும். பி கேர்ஃபுல்.
காசிநாதன் சிவன்யாவிடம் பேசிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வேகமாக அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே சென்றார். ஏன் தாத்தா, ஏன் என்கிட்ட இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு ஒரு வார்த்தை கேட்க தோணல? நீங்க என்ன எப்படி வேணாலும் கண்டிக்கலாம் தாத்தா. ஒருவேளை நான் பண்ணது தப்பா கூட இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னும் கவனமா கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஓகேதான். ஆனாலும் ஒரு வார்த்தை இப்போ உனக்கு பரவாயில்லையா, வலிக்குதான்னு கேட்டிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் தாத்தா. அப்படின்னா நீங்க இன்னும் என்ன உங்களோட பேத்தியா ஏத்துக்கவே இல்லையா? ப்ராஜெக்டுக்காக சும்மாதான் என்கிட்ட சொன்னீங்களா? சிவன்யா தனது தாத்தாவை நினைத்து மிகவும் வருந்தி அழுது கொண்டிருந்த நேரம் அவளது செல்போன் சினிக்கியது. அதை எடுத்து பார்க்க அதில் அசோக்கின் எண்ணை பார்த்ததும் அவளது முகம் மலர்ந்தது. ஹலோ. ஏ சிவன்யா, நான் சித்தார்த் பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. ஏய், என்னடி நீ கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே ஆகல? நான் அசோக் போன்ல இருந்து பேசுறேன். அப்புறம் எப்படி நான் தான் உனக்கு போன் பண்ணிருப்பேன்னு கண்டுபிடிச்ச? ஆமாமா, இது பெரிய பரம்பரை ரகசியம். நேத்து தானடா இந்த போன்ல 2 பேரும் விடிய பேசுனீங்க. அப்புறம் எப்படி நீ தான் அவருக்கு போன் பண்றான்னு கேட்கலாம் பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறமும் இங்க இருந்தா இன்னும் நம்ம கேட்க கூடாததெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். பேசாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். என்னோட மனசு சொல்லுச்சு நீங்க தான் கால் பண்ணுவீங்கன்னு. அப்படியா? உன்னோட மனசு சொல்லுச்சா? சிவன்யா, எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நான் வீடியோ கால் பண்ணவா? சித்தார்த் வீடியோ கால் பண்ணவா என்று கேட்டதும் சிவன்யா அதிர்ந்து போனாள். ஒருவேளை அவளது தலையில் அடிபட்டிருக்கும் காயத்தை பார்த்தால் பதறி விடுவான் என்று நினைத்தாள். ஹே, என்னதான் நீ கேக்குறேன்? வீடியோ கால் பண்ணவா? நீ எங்க இருக்க? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நான் ஆபீஸ்ல இருக்கேன். இப்போ என்னால வீடியோ கால் எல்லாம் பேச முடியாது. ஓ, ஆபீஸ்ல இருக்கியா? ஓகே ஓகே. என்னோட பிரின்சஸ் எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நீ நல்லா தானே இருக்க? அத்தை மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான், அம்மா, அப்பா எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்க தானே? உண்மையை சொல்லணும்னா நான் நல்லாவே இல்லை சிவன்யா. எனக்கு எப்பவும் உன்னோட நினைப்பாவும் குழந்தையோட நினைப்பாவும் இருக்கு. உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என் மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மனசு பதறுது. சித்தார்த் அப்படி கேட்டதுமே சிவன்யாவின் கண்கள் கலங்கியது. தன்னையும் அறியாமல் தனது தலையில் இருந்த காயத்தை தொட்டு பார்த்தாள். என்னாச்சு சிவன்யா, அமைதியா இருக்க? உனக்கு உடம்பு பரவாயில்ல தானே? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்க எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? ஏதாவது பிரச்சனைனாதான் என்ன பாத்துக்க நீங்க இருக்கீங்கல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான், பாப்பா எல்லாரும் இங்க சந்தோஷமா நல்லா இருக்கும். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம போன வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துங்க. என்னால நிஜமா எதுலயும் கவனத்தை செலுத்த முடியல. நான் நானாவே இல்ல. இதுதான் நானு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு. சிவன்யா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பேசாம நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்டே வந்துடவா? என்னங்க நீங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நேத்து தானே இதை பத்தி பேசணும். எனக்கும் உங்களை பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல. உங்க தாத்தாக்காகவாவது நீங்க அதெல்லாம் முடிச்சுதானே ஆகணும். சித்தார்த் சிவன்யாவிடம் பேசிக் கொண்டிருந்த நேரம் அந்த கான்பரன்ஸ் ரூமுக்கு யாரோ வருவது போல் இருந்தது. ஏங்க, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். நான் போனை வைக்கிறேன். அப்புறம் உடம்பு பாத்துக்கோங்க. தாத்தாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. பாய். சிவன்யா அப்படி சொல்லிவிட்டு தனது போன் காலை வேகமாக துண்டித்தாள். அவளது போன் கால் கட்டானதுமே சித்தார்த்தின் முகம் சோகத்தில் சுருங்கி போனது. என்னடி அதுக்குள்ள போன் வச்சுட்டு போயிட்ட? உன் கூட நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். உன் கூட பேசும்போது மட்டும்தான் நான் நானா இருக்கேன். இல்லன்னா ஏதோ பாரத்தை தலையில தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்பவும் ஒரே டிப்ரெஷனாவே இருக்கு. சரி, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. என்னோட பிரச்சனையே முடிஞ்சதும் அதுக்கப்புறம் என்னோட ஆயுசு முழுக்க உன்னை பேச வச்சுதான் கேட்க போறேன். சித்தார்த் சில நொடிகள் அந்த போனை பார்த்துவிட்டு பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த அசோக்கை காணவில்லை என்று தேட ஆரம்பித்தான். டேய் எருமை, இவ்வளவு நேரம் இங்கதானடா இருந்த? அதுக்குள்ளே எங்க போய் தொலைஞ்ச? சித்தார்த்தின் குரல் கேட்டதும் அசோக் அங்கிருந்த பால்கனியில் இருந்து உள்ளே வந்தான். இது இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்தானா? நீ என் தங்கச்சி கூட பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே நான் வெளியே வந்துட்டேன்டா. இங்க இருந்திருந்தா நீ புழுவ என்னால காது கொடுத்து கேட்க முடிஞ்சிருக்காது. என்ன ஆச்சு? அதுக்குள்ளே போனை வச்சுட்ட? அவ்வளவு சீக்கிரம் போனை வைக்கிற ஆள் நீ இல்லையே. எல்லாம் உன்னோட வயிற்றுச்சல் தான்டா. சிவன்யா யாரோ வராங்கன்னு போனை கட் பண்ணிட்டு போயிட்டா. கட்டின பொண்டாடி தான். ஆனா அவகிட்ட கூட உரிமையா உட்காந்து நினைச்ச நேரம் பேச முடியல. என்ன வாழ்க்கடா இது? ஹலோ பாஸ், நீங்க பண்ணி வச்சிருக்க வேலைக்கெல்லாம் நீங்க இப்படிதான் வாழ்ந்தாகணும். ஏன்னா உங்க ஃபேமிலி அப்படி. சரி சொல்லு, என்ன சாப்பிட்ற? டீ காஃபி ஏதாவது கொண்டாடவா? இந்த மாதிரி நேரத்துல தான்டா நம்ம நார்மலான குடும்பத்துல பிறந்து நார்மலான ஒரு லைஃபை வாழ்ந்துருக்கலாமேன்னு தோணுது. சரி, என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். எனக்கு வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னடா இப்பதானே வந்த, அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறேன்ற? ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு இப்ப எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. ஒரே டென்ஷனாவே இருக்கு. சரி வா, 2 பேரும் வெளியில அவுட்டிங் போலாம்.
எது வெளியே போலாமா? நீ படுபாவி, இது மதியான டைம்டா. இந்த உச்சி வெயில்ல வெளியே போனா தலையில இருக்க நார்மடியும் காணாம போயிடும்டா. ஒழுங்கா ஏதாவது ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிடலாம். சித்தார்த்திற்கு அசோக் சொல்வது சரி என்று தோன்ற உடனே தலையசைத்தான். அசோக் சாப்பாடு ஆர்டர் செய்ய அதுவும் அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்து சேர்ந்தது. இருவரும் சாப்பிட்டுக் கொண்டே தங்களது காலேஜ் லைஃபை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். திருச்சி மாலை. என்ன மணி 4 ஆச்சு, இன்னும் இவகிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல. ஒருவேளை சும்மா சொல்லிட்டு போயிருப்பாளோ? இல்ல அவளே தானே காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா, அதனால கண்டிப்பா மெசேஜ் அனுப்புவா. கௌதம் தனது செல்போனை எடுத்து அவளிடம் இருந்த மெசேஜ் வருமா என்று மிகவும் ஆர்வமாக தனது போனையே கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நினைத்தது போலவே அந்த செல்போனிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் அவன் எந்த காஃபி ஷாப் வர வேண்டும் என்ற டீடைல்ஸ் இருந்தது. அதை பார்த்ததும் கௌதம் துள்ளி குதித்தான். ஃபைனலி அனுப்பிட்டா. நான் கூட ஒருவேளை இந்த மெசேஜ் வராதோன்னு பயந்தே போயிட்டேன். இல்ல, எனக்கு தெரியும்டி நீ என்ன லவ் பண்றேன்னு. இன்னைக்கு உன்னோட வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வைக்காம விட மாட்டேன். ஐ எம் கமிங் ஃபார் யூ. கௌதம் மிகவும் ஆரவாரமாக கத்திக்கொண்டே தனது காரை எடுத்துக்கொண்டு வெண்ணிலா சொன்ன காஃபி ஷாப்பிற்கு சென்றான். ஹலோ சார், வெல்கம் டு அவர் காஃபி ஷாப். அந்த பெண் மிகவும் பவ்யமாக தனது தலையை தாழ்த்தி கௌதமை வரவேற்க அவனும் சிரித்துக் கொண்டே அந்த காஃபி ஷாப்பிற்குள் சென்றான். உள்ளே சென்றதுமே காபியின் நறுமணம் மூக்கை தொலைத்தது. ஆங்காங்கே தனித்தனி டேபிள் போடப்பட்டிருக்க அந்த காஃபி ஷாப் மிகவும் அருமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு ஒரு விண்டோவின் அருகில் இருந்த சீட்டில் வெண்ணிலா உட்கார்ந்து அவன் வருவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ஹாய் மேடம், முன்னாடியே வந்துட்டீங்களோ? வெண்ணிலாவை பார்த்ததும் கௌதமின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் அவளை பார்த்து கையசைத்துக் கொண்டே அவள் அருகில் சென்றான். பின்ன நான் தானே உங்களை கூப்பிட்டேன், அப்போ நான் தானே ஃபர்ஸ்ட் வரணும். அதான் சீக்கிரமே இங்க வந்துட்டேன், உட்காருங்க. ஏனலா, நிஜமா இந்த காஃபி ஷாப் ரொம்ப அழகா இருக்கு. இல்ல வந்த உடனே அந்த காஃபியோட அரோமா செம்மையான ஒரு ஃபீல். அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்படின்னா உங்க முகத்துல இருக்கிற இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் அந்த காஃபியோட அரோமா தான், நான் கிடையாது, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. நான் இங்க வந்ததுக்கு காரணமே நீதான். ஜஸ்ட் நீ சூஸ் பண்ண பிளேஸ் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கும் இந்த காஃபி ஷாப் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல இருக்கிற சீட் தான் என்னோட ஃபேவரட் சீட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப வந்தாலும் நான் இந்த பிளேஸ்ல தான் உட்காருவேன். நீயும் ரொம்ப ரசனையான ஆளாதான் இருக்க. லைக் இட். சரி, உனக்கு காஃபி ஆர்டர் பண்ணவா? நான் தானே உங்களை இன்வைட் பண்ண, அதனால நானே காஃபி ஆர்டர் பண்றேன். இங்க பாருங்க, பில்ல நான் தான் கொடுப்பேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் வேண்டாம், நான் தான் பில் பே பண்ணணும். உனக்கு என்ன காஃபி வேணும்னு மட்டும் நீ ஆர்டர் பண்ணு, பில் நான் பே பண்றேன். நீங்க தான் பில் பே பண்ணணும்னு எந்த சட்டமும் இல்லையே, நானும் பில் பே பண்ணலாமே. நம்ம முத மீட் பண்றோம், அப்ப நான் தானே உனக்காக ஏதாவது பண்ணணும். ஜஸ்ட் இந்த பில் தானே நான் பே பண்றேன், அதை கூட நான் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. நான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கும் போது இந்த காஃபி ஷாப்ல நான் தான் பே பண்ணணும். உங்ககிட்ட பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக நீங்க தான் பே பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அம்மா தாயே, நான் பணத்தை பத்தி பேசவே வரல. சரி, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே பண்ணு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன காஃபி ஆர்டர் பண்ண? உனக்கு நீ என்ன ஆர்டர் பண்றியோ அதையே எனக்கும் பண்ணு. எனக்கு இதுதான் ஸ்பெசிபிக்கா வேணும்னு எதுவும் இல்ல. காஃபினா எதை வேணாலும் நான் குடிப்பேன். கௌதம் அப்படி சொன்னதும் ஓகே என்ற தலையசைத்தவள் காஃபி ஆர்டர் செய்வதற்காக அங்கிருந்து எழுந்து செல்ல கௌதம் வெண்ணிலாவை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த காஃபி ஷாப்பின் டோரை ஒருவன் ஓபன் செய்தான். அவனை பார்த்ததும் கௌதம் அதிர்ந்து போனான். வெண்ணிலா காஃபி ஆர்டர் செய்வதற்காக செல்ல கௌதம் வெண்ணிலாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது காஃபி ஷாப்பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த கௌஷிக்கை பார்த்ததும் கௌதம் அதிர்ந்து போனான். ஓ மை காட், இந்த பைத்தியக்காரன் இங்க என்ன பண்றான்? என்ன மட்டும் இங்க பார்த்தான், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிச்சு. கௌதம், என்னடா நின்னு அவனை பாத்துட்டு இருக்க? அவன் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. கௌஷிக்கை பார்த்த அதிர்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் பார்த்தவன் இறுதியாக ஒரு கார்னரில் சென்று ஒளிந்து கொண்டான். காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு திரும்பிய வெண்ணிலா அங்கு கௌதம் இல்லாமல் போக அவனை அங்கும் இங்கும் தேடினாள். என்ன, காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வரதுக்குள்ள எங்க போனாங்க? ஒருவேளை ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருப்பாரோ? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெண்ணிலா கௌதமை தேடிக்கொண்டு ஏற்கனவே அவள் உட்கார்ந்திருந்த சேரில் சென்று உட்கார்ந்தாள். அப்பொழுது உள்ளே வந்த கௌஷிக் அவளுக்கு சற்று தூரம் தள்ளி இருந்த டேபிளில் உட்கார்ந்தான். அவன் அருகில் ராகுலும் உட்கார்ந்தான். என்ன ராகுல், நீ சொன்னவன் இந்த காஃபி ஷாப்புக்கு தானே வருவான்? ஆமா பாஸ், இந்த காஃபி ஷாப் தான் மெசேஜ் பண்ணியிருந்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், வெயிட் பண்ணுங்க. ஆமா, வர்றதுல பிரச்சனை இல்ல, நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரணும், அதுதான் இப்ப பிரச்சனை. பாஸ், அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆள், கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா தான் கொண்டுட்டு வருவான். நீங்க ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாதீங்க பாஸ். என்ன, இந்த 2 சாத்தானும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? இங்க இருந்து வெளியே போகணும்னா இவனை தாண்டி தானே போகணும். கடவுளே, என்னோட காதல் சொல்லலாம்னு நினைக்கிற நேரத்துல
இந்த வில்லனை ஏன் இங்க அனுப்பி வச்ச? என்ன ஆச்சு? ரெஸ்ட் ரூம் போயிருந்தா இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே. எங்க போனாரு? இவ்வளவு நேரம் ஆகியும் கௌதம் வராமல் போக வெண்ணிலா டென்ஷன் ஆகி அவனை மறுபடியும் அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தாள். அவளை பார்த்த கௌதம் தலையில் அடித்துக் கொண்டே நின்றான். ஏஹே நிலா, இங்க பாருடி, கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. கௌதம் சைகையிலேயே வெண்ணிலாவை பார்த்து கையை ஆட்டி கூப்பிட அவளும் அவனை காணாத டென்ஷனில் இருந்தாள். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறா, என்ன மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாளே. அடியே, கொஞ்சம் இந்த பக்கம் என்னதான் திரும்பி பாரு. கௌதம் எவ்வளவு முயற்சித்தும் அவளை இந்த பக்கம் பார்க்க வைக்க முடியவில்லை. அவளோ அந்த இடம் முழுவதும் சுற்றி பார்த்தவள் அவன் இருக்கும் இடத்தை மட்டும் பார்க்க தவறினாள். இதுக்கு மேலேயும் கதையாகாது போல, பேசாம கால் பண்ணிரு கௌதம். கௌதம் வேகமாக தனது செல்போனை எடுத்து வெண்ணிலாவிற்கு கால் செய்தான். என்ன போன் பண்றாரு? ஒருவேளை காஃபி ஷாப்பை விட்டு வெளியே போயிட்டாரா? ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன், கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே கேட்கலையே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஐயோ, இவ ஒருத்தி ஏனங்காலம் தெரியாம என்ன படுத்துறாளே. ஹே நிலா, நீ இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கார்னர் பக்கம் திரும்பி பாருடி. என்ன கார்னர் பக்கமா? அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா கௌதமிடம் பேசிக்கொண்டே அவன் சொன்ன திசையில் திரும்பி பார்க்க அங்கு அவன் நுழைந்து கொண்டு தனது கையை மட்டும் அவள் பக்கம் நீட்டிக் கொண்டிருந்தான். அட கடவுளே, காஃபி ஷாப்புக்கு காஃபி சாப்பிட தானே வந்தோம், அங்க போய் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. அடியே, அங்க நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம கொஞ்சம் எழுந்து வாயேன். என் பிரச்சனை எனக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வெண்ணிலா போனில் பேசிக்கொண்டே எழுந்து கௌதமிடம் செல்ல கௌதம் சட்டென்று அவளை தன்னிடம் இழுத்துக் கொண்டான். அவன் இழுத்த வேகத்தில் அவனது மார்பில் மோதி நின்றவளின் பார்வை அவனது கண்களை பார்க்க இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு நின்றார்கள். என்ன, இந்த டேபிள்ல உள்ளவங்க தானே காஃபி ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க, ரெண்டு பேரையும் காணோம். பேரர் அந்த டேபிளில் அவர்கள் இருவரும் காணாமல் போனதை பார்த்துவிட்டு அங்கும் இங்கும் தேடினான். பின்பு பக்கத்து டேபிளில் இருந்த கௌஷிக்கிடம் கேட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டேபிள்ல இருந்தவங்களை பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கல. நான் வரும்போது இந்த டேபிள்ல ஒரு பொண்ணு தானே இருந்தா, அவளுக்கு ஏதோ போன் கால் வந்த உடனே இங்க இருந்து எழுந்து போயிட்டா. மேபி போயிட்டாங்களோ என்னவோ. என்ன போயிட்டாங்களா? காஃபி ஆர்டர் பண்ணிட்டு எப்படி போவாங்க? பேரர் குழப்பத்துடனேயே காஃபியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். வெண்ணிலாவும் கௌதமும் தங்களை மறந்து பார்த்துக் கொண்டிருக்க அப்பொழுது வெண்ணிலாவின் செல்போன் சினுங்கியது. செல்போன் ஒலி கேட்டு இருவரும் சுய நினைவிற்கு வந்தார்கள். பரவாயில்ல, ஆனா எதுக்காக இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க? யார பார்த்து நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, மெதுவா பேச, அவன் காதுல கேட்டுற போது. யாரு காதுல கேட்க போகுது? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவன் இல்ல, என்னோட கூட பிறந்தவன். அதோ இருக்கான் பாரு, அடிக்கிற வெயில்ல கோட்டு போட்டுட்டு கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கான் பாரு. அவன் தான் என் கூட பிறந்த எருமை. அந்த எருமை இப்ப எதுக்கு இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன கூட பிறந்தவனா? அப்படின்னா உங்க அண்ணனா? இல்லையே, நான் தீக்ஷியோட டேடியை பாத்திருக்கேனே. அப்படின்னா கண்டிப்பா இது உங்களோட தம்பியா தான் இருக்கும். யாராவது தம்பியை பார்த்து இப்படி பயப்படுவாங்களா? உங்க தம்பி தானே, வாங்க போய் பேசலாம். வெண்ணிலா கௌதமிடம் பேசிக்கொண்டே அவனது கையை பிடித்து இழுத்தாள். என்ன போய் பேசலாமாவா? விளையாடுறியா? அவன் கிட்ட மட்டும் இப்ப நான் போய் பேசினேன், அவ்வளவுதான், என்னோட கதை முடிஞ்சு. என்னங்க, பொதுவா தம்பிங்க தான் அண்ணனை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க என்னடானா உங்க தம்பியை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? என்ன செய்ய, எல்லாம் என்னோட தலை எழுத்து. போக வேண்டியதுதான். பேருக்கு தான் நான் அண்ணன், ஆனா அவன் தான் எங்க வீட்டுல அண்ணன் மாதிரி இருக்கான். அப்படின்னா உண்மையிலேயே நீங்க உங்க தம்பியை பார்த்து பயப்படுறீங்களா? வெண்ணிலா அப்படி கேட்டுவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்ததும் கௌதமிற்கு ஏதோ போல் ஆனது. என்ன பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனை பார்த்து நான் எதுக்கு பயப்பட போறேன்? இதுக்கு பேர் பயம் இல்ல. என்னை இவங்க பார்த்தானா உடனே மம்மி கிட்ட வத்தி வச்சிருவான். அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க வந்தேன், எதுக்காக வந்தேன்னு என் அம்மா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சித்தார்த் அண்ணாவை பத்தி தெரிய வந்துடும். என்ன ஆனாலும் சரி, சித்தார்த் அண்ணாவை பத்தி என்னோட ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. ஏன் உங்க ஃபேமிலிக்கு உங்க அண்ணாவை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளவு மோசமானவங்களா? வெண்ணிலா அப்படி கேட்டதும் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஆழ்ந்த யோசனையில் நின்றான். கௌதம் அப்படி அமைதியானதை பார்த்ததும் வெண்ணிலாவிற்கும் ஏதோ பொல்லானது. உடனே வெண்ணிலா கௌதமின் கையை பிடித்துக் கொண்டு அவனிடம் அன்பாக பேசத் தொடங்கினாள். என்னாச்சு கௌதம், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் ஏதாவது கேட்கக்கூடாத கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ கரெக்டா தான் கேட்ட, ஆனா என்னாலதான் இப்ப அதுக்கு பதில் சொல்ல முடியாத நிலவரத்துல இருக்கேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு அம்மாவே எனக்கு அவங்க நல்லவங்க தான், ஆனா என்னோட அண்ணாக்கு ஒரு சித்தியா அவங்க நல்லவங்க இல்ல. அதனால எனக்கு அவங்களை எப்பவுமே பிடிக்காது. உனக்கு தெளிவா நான் இன்னொரு நாள் இதை பத்தி சொல்றேன். இப்ப இவன் எதுக்காக திருச்சி வந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல ப்ளீஸ், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நீங்களா சொல்ற வரைக்கும் நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம உட்கார்ந்து இருந்த டேபிள்லயே போய் உட்காரு. என் தம்பி எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கண்டிப்பா அந்த ராகுல் கூட டிஸ்கஸ் பண்ணுவான். அது கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்ல முடியுமா?
அவங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுமா? அச்சோ, அதெல்லாம் தப்பு. ஒருத்தவங்க பேசுற விஷயத்த நம்ம அப்படி ஒட்டு கேட்க கூடாது. நிலா, அதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் பொருந்தும். எவனும் சரி, என்னோட மம்மியும் சரி, அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல. எப்படியாவது எங்க சித்தார்த்தனாவோட சொத்தை எல்லாம் எடுத்துட்டு அவர் குடும்பத்தை விட்டு தூரமா வைக்கணும்னு தான் கங்கணம் கட்டிட்டு திரியுறாங்க. நான் தான் என்னோட சித்தார்த்தனாவை காப்பாத்தி ஆகணும். ப்ளீஸ், அதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். எனக்காக இதை மட்டும் பண்ணுங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. உங்க அண்ணனோட சொத்தை எதுக்கு அவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவரும் உங்க வீட்டு பையன் தானே. எல்லாரும் ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. நிலா, இப்போதைக்கு நான் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீ அங்க போய் அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிடுவா ப்ளீஸ். சரி சரி, போறேன். எப்பவுமே நீங்க என்கிட்ட ஹெல்ப் தானே கேக்குறீங்க. இந்த முறையும் பண்றேன். நான் நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. சாரி வெனிலா, நானும் ஏதோ கற்பனை பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா திடீர்னு அது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. முதல்ல என்னோட அண்ணாவை நான் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி என்னால யோசிக்க முடியும். ப்ளீஸ் சீக்கிரம் அங்க போ. ஓகே ஓகே, நான் போறேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே நிலா, நீ ஒன்று பண்ணு. எனக்கு கால் பண்ணி அப்படியே அமைதியா வச்சிரு. அவங்க பேசுறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன், சரியா? ஓகே, நான் பண்றேன். ஆனா அவங்க கிட்ட நான் மாட்டிக்க மாட்டேனே. இல்ல, நீ மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க வந்த விஷயத்தை தான் கவனிப்பாங்க. பக்கத்துல யாரு இருக்கான்னு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் உன்னோட முகத்தை பார்த்தா சத்தியமா உங்களுக்கு சந்தேகமே வராது. சோ பயப்படாம நீ அங்க போய் உட்காரு. ஏன் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு சந்தேகம் வராதா? என் மூஞ்சிய பார்த்தா அவ்வளவு அம்மாஞ்சியாவா இருக்கு? நான் அப்படி சொல்லல நிலா. உன்னோட முகம் ரொம்ப சாந்தமான முகமா இருக்கு. சோ நீ அவங்க பேசுறதெல்லாம் கேட்பேன்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. நீ ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. உன்னை போய் யாராவது சந்தேகப்படுவானா? நீ சமத்து பொண்ணா அங்க போய் கொஞ்சம் உட்காருமா. ஓகே ஓகே, போறேன். வெண்ணிலா கௌதமிடம் சொல்லிவிட்டு அவள் ஏற்கனவே இருந்த இருக்கையில் வந்து உட்கார்ந்தாள். இப்பொழுது கௌஷிக்கும் ராகுலும் மிகவும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த காஃபி ஷாப்பிற்குள் கருப்பு கலர் உடை அணிந்து கருப்பு கலர் தொப்பி வைத்து முகத்தில் மாஸ்க் அணிந்து அவர்கள் அருகில் ஒருவன் வந்தான். நான் சொன்னேன்ல, அது இவன் தான். திலக், சீக்ரெட் ஏஜென்சியில இவன் தான் இப்போ நம்பர் 1 ஆள். ஹலோ சார், வெல்கம் டு ட்ரிச்சி. ஹலோ, உட்காருங்க. நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், நீங்க அனுப்பின போட்டோஸையும் அந்த முத்துமணி மாலையோட டிசைனையும் வச்சு நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு இங்க திருச்சியில இருக்க காசிநாதன் இண்டஸ்ட்ரீஸோட ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தி. இன்னும் சொல்ல போனா இது மொத்தமா அவளுக்கு சொந்தமானதுன்னு கூட சொல்லலாம். நீங்க தேடி வந்ததே இந்த பொண்ணு தான்னா ரீசெண்டா இப்ப இந்த பொண்ணை காணும். அவ எங்க இருக்கா என்னன்னு டீடைல்ஸ் தெரியல. என்ன, அந்த பொண்ணை காணுமா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது வேஸ்டா? அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும். இல்லைன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். ராகுல், என்னடா இது? சார், அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னேன். இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லல. நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு சில பேர் அந்த பொண்ணை மேற்கொண்டு படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிட்டதா சொல்றாங்க. ஒரு சில பேர் குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதனால அந்த பொண்ணு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டதாவும் பேசிக்கிறாங்க. ரெண்டுல எது உண்மைன்னு எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். 2 days டைம் கொடுத்தா அந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலும் உனக்கு கிடைச்சிருமா? 2 days அதிகம் சார். அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட 2 days டைம் கேட்கறேன்னா நீங்க கவலைப்படாதீங்க. வித்தின் 2 daysக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க முன்னாலே நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ மட்டும் அப்படி செஞ்சுட்டேன்னா நீ கேட்ட பணத்தை விட 2 மடங்கு பணம் உனக்கு நான் அதிகமா தரேன். எனக்கு என்ன செய்வியோ தெரியாது. ஆனா அந்த பொண்ணு மட்டும் எப்படியாவது கிடைச்சாகணும். அவ கிடைச்சா மட்டும்தான் சித்தார்த்த என்னால பழிவாங்க முடியும். அவர்கள் பேசிக் கொள்வது எல்லாம் போன் மூலம் கேட்டுக் கொண்டிருந்த கௌதம் அதிர்ந்து போனான். அடா பாவீங்களா, ஒருவேளை நீங்க அண்ணியை தான் தேடிட்டு இருக்கீங்களா? அண்ணி யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல, விடக்கூடாது. கண்டிப்பா இதை விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி தடுத்தே ஆகணும். கவலையே படாதீங்க சார். நான் 2 நாளைக்குள்ள என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். இப்ப நான் கிளம்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி சாப்பிடாம போலாமா? உட்காரு, உனக்கும் சேர்த்து காஃபி ஆர்டர் பண்றேன். இல்ல சார், என்கிட்ட எப்பவுமே ஒரு பாலிசி இருக்கு. என்கிட்ட வர கஸ்டமர் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்களோட நான் சேர்ந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பணமா இருந்தாலும் சரி வேற எதா இருந்தாலும் சரி வாங்குவேன். நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட உட்காந்து காஃபி சாப்பிடுறேன். இப்ப நான் கிளம்புறேன் சார். பரவாயில்லையே, இவன் பாக்குற வேலைக்கும் ஒரு நேர்மை வச்சிருக்கான். I'm impressed. ராகுல் திலக்கை புகழ்வதை பார்த்ததும் கௌஷிக்கிற்கு எரிச்சலானது. உடனே கௌஷிக் ராகுலை எரித்து விடுவது போல் முறைத்தான். சாரி பாஸ், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அவன் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சொன்ன மாதிரி வேலையை முடிக்கணுமே. கவலைப்படாதீங்க பாஸ். பையன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி சும்மா சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருப்பான். எப்படியும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நீங்க நிம்மதியா காஃபியை குடிங்க. ராகுலும் கௌஷிக்கும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் பேரர் மறுபடியும் வெண்ணிலா இருந்த டேபிளுக்கு வந்தார். மேடம், எங்க போனீங்க?
நீங்க ஆர்டர் பண்ண காஃபியை கொண்டு வந்தேன், ஆனா நீங்க இங்க இல்ல. உங்களாலதான் மேனேஜர் கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு வரேன். நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன் மேடம். சாரி அண்ணா, நான் ரெஸ்ட் ரூம் தான் போனேன், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன ரெஸ்ட் ரூம் போனீங்களா? என்னம்மா நீங்க இவ்வளவு நேரம் யாராவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்களா? சரி, உங்க கூட ஒருத்தர் இருந்தாரே, அவரெங்க? அவரையுமே காணுமே. கௌதமை பற்றி கேட்டதும் அவ்வளவு நேரம் கேஷுவலாக உட்கார்ந்திருந்தவளின் முகம் மாறியது. கைகள் ஒரு மாதிரி படபடத்தது. என்னம்மா உங்ககிட்ட தான் கேக்குறேன், உங்க கூட ஒருத்தர் வந்தாரே, அவர் எங்க காணும்? அவரு ஒரு ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்காரு. என்னம்மா இவ்வளவு நேரமா ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு? என்னமோ போங்க. நீங்க ஆர்டர் பண்ண காஃபியை எடுத்துட்டு வரவா வேணாமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நாங்க ஆர்டர் பண்ண காஃபி இருக்குதானே, அந்த காஃபியை எடுத்துட்டு வாங்க. சரி சரி எடுத்துட்டு வரேன். என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே எங்க இருந்து தான் வருவீங்களோ தெரியல. சரியான பெரிய தலைவலியா போச்சு. பேரர் வெண்ணிலாவை பார்த்து திட்டிக் கொண்டே அங்கிருந்து சென்றார். எல்லாம் இவரால வந்தது, இவரால தான் பேரர் என்னை பேசிட்டு போறாரு. வெண்ணிலா அந்த பேரரை பார்த்துக் கொண்டே கௌதமை திட்டிக் கொண்டிருக்க அதை போனில் கேட்டுக் கொண்டிருந்த கௌதம் மௌனமாக சிரித்தான். ராகுலும் கௌஷிக்கும் வெண்ணிலாவை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு பின்பு அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறிய அடுத்த சில நிமிடங்களிலேயே கௌதமும் அங்கிருந்து வெளியே சென்றான். வெளியில் திலக் தனது காருக்கு வெளியே நின்று கொண்டு போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். என்ன இவன் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, சும்மாவே ஏதாவது சொல்லுவாரு. இப்ப இந்த திலக் இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கிறத மட்டும் பாஸ் பார்த்தாரு, அவ்வளவுதான், நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாரே. ராகுல் புலம்பிக் கொண்டிருக்க அவன் அருகில் கௌஷிக் வந்து நின்று அவனது தோளை தட்டினான். இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் கார் அடி, இங்க இருந்து கிளம்பணும். அப்படின்னா பாஸ் திலக்க பாக்கலையோ? நல்ல வேலை, அவர் பார்க்காதபடி அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். இல்லனா சின்சியர் சிகாமணி மாதிரி ஏதோ சொல்லிட்டு போனா இப்ப வெளியே நின்று இப்படி அரட்டை அடிச்சிட்டு இருக்கான்னு கத்துவாரு. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், காரை நீ டிரைவ் பண்றியா இல்ல உன்னை வச்சு நான் டிரைவ் பண்ணிட்டு வரணுமா? இல்ல பாஸ், இல்ல நானே டிரைவ் பண்றேன், நீங்க உள்ள உட்காருங்க பாஸ். சீக்கிரம் உள்ள போங்க, சரியான வெயிலா இருக்கு. சென்னையில தான் வெயில் அதிகம்னு நினைச்சா இங்க சென்னையை விடலாம் திருச்சியில் இப்படி வெயில் கொளுத்துதே. இங்கெல்லாம் ஏசி கார்ல போக கூடாது போல, ஏசி வச்ச ட்ரெஸ் போட்டு தான் போனா உயிர் தப்பிக்க முடியும் போல. பா என்ன வெயில். ராகுல் வடிவேல் பாணியில் பேசிக்கொண்டு அந்த காருக்குள் ஏறி உட்கார கௌஷிக் அவனை பார்த்து முறைத்துவிட்டு அவனும் உள்ளே உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுக்கு போன் கால் வர வேறு எங்கும் திரும்பி பார்க்காமல் போனை பேசிக் கொண்டு வந்தான். அவர்களது கார் அங்கிருந்து கிளம்பியதை பார்த்த கௌதம் வேகமாக வெண்ணிலாவின் அருகில் வந்தான். ஒரு வழியா வந்துட்டீங்களா? உங்களால அந்த பேரர் கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சரி, உங்க தம்பி போயிட்டாரு, இப்பவாது உட்காருங்க. என்னது உட்காரவா? எனக்கு உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லை, இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. பிளீஸ் நிலா, உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும். என்ன விளையாடுறீங்களா? காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டா இங்க வந்து ஏதேதோ சொன்னீங்க, சரின்னு பார்த்தா இப்ப உடனே கிளம்பலான்னு சொல்றீங்க. உங்ககிட்ட நான் முக்கியமான உன்னை பத்தி பேசணும்னு சொல்லிதான் காஃபி ஷாப் வர சொன்னேன். அதுக்காக தானே நம்ம காஃபி ஷாப்லயே உட்கார்ந்துருக்கோம். அதையே மறந்துட்டீங்களா? எனக்கு எதுவும் மறக்கல நிலா, இப்ப எனக்கு ஒரு எமர்ஜென்சி. அன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் தம்பி கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அவன் இன்னும் வெளியே போன் பேசிட்டு தான் இருக்கான். அவனை பிடிச்சா என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் தெரியும். நிலா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு, அவனை ஃபாலோ பண்ணி போறேன். மத்ததெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். கௌதமின் இன்முகத்தில் ஒரு வகையான சீரியஸ்னஸ் இருப்பதை வெண்ணிலாவாலும் உணர முடிந்தது. உடனே வெண்ணிலா அவனது கைகளை பிடித்து அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். என்ன நிலா, கோவப்படுவேன்னு பார்த்தா என்ன பார்த்து நல்லா சிரிக்கிற? இந்த உலகத்துல எல்லாரும் சுயநலமா தான் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி மறந்து உங்க அண்ணனையும் அவரோட ஃபேமிலியையும் பத்தி யோசிக்கிறீங்கல்ல. இதுல இருந்தே தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவர்னு. கண்டிப்பா நாம நாளைக்கு மீட் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? எனக்கு ஏன் கோவம் இருக்க போகுது? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்பதான் உங்க மேல மரியாதையும் சரி அன்பும் சரி அதிகம் ஆயிருக்கு. சரி, நீங்க போய் பாருங்க. இன்னொரு விஷயம், எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க மாதிரி தெரியுறாங்க. டோன்ட் வரி, நான் பார்க்க தான் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பேன். ஆனா இந்த கௌதம்க்கு இந்த கேப் மாதிரிங்க எல்லாம் சமாளிக்க தெரியும். ஏன்னா நான் சித்தார்த்தோட தம்பி. சரி, நீ வீட்டுக்கு சேஃபா போ, நான் உனக்கு நைட் கால் பண்றேன். ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, நான் கிளம்புறேன். வெண்ணிலா அவனிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றவள் மறுபடியும் ஏதோ யோசித்துவிட்டு நின்ற இடத்தில் இருந்து கொண்டே அவன் புறம் திரும்பினாள். அவள் திடீரென்று அப்படி திரும்பியதும் என்னவென்று தெரியாத கௌதம் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். ஒண்ணுல, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேல, அதை சொல்லத்தான் திரும்பினேன். என்ன சொல்ல வந்த? ஐ லவ் யூ. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினா அது உங்களை தான் பண்ணுவேன். வெண்ணிலா அப்படி சொல்லிவிட்டு அவனிடம் இருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் சிரித்துக் கொண்டே வேகமாக அங்கிருந்து ஓடினாள். கௌதமிற்கு கால் தரையில் நிற்கவில்லை. சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான்.
இப்பொழுதே ஓடிச் சென்று அவளை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் போலிருந்தது. ஆனாலும் நிலைமை சரியில்லாததால் தனது எண்ணத்தை புறம் தள்ளிவிட்டு வேகமாக திலக்கை பார்க்க சென்றான். கௌதம் வெளியே சென்ற அதே நேரம் திலக் போனை பேசிவிட்டு வெளியில் நின்று கொண்டிருந்த தனது பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். திலக் பைக்கில் போவதை பார்த்த கௌதம் அவனை ஃபாலோ செய்து கொண்டு அவன் பின்னால் சென்றான். முதல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவன் யார பத்தி விசாரிக்கிறான்னு என்னன்னு தெரிஞ்சாதான் கௌஷிக் தேடுறது நம்ம அண்ணியா இல்ல வேற யாராவது கண்டுபிடிக்க முடியும். அண்ணாவை பழி வாங்கணும்னா அதுக்கு அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சா போதும். அவங்க கண்ணில் அண்ணி படவே கூடாது. கடவுளே, நீங்க தான் எங்க அண்ணியை காப்பாத்தணும். கௌதம் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு காரை வேகமாக ஓட்டிக் கொண்டு சென்றான். அரை மணி நேர டிராவலுக்கு பிறகு அந்த பைக் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்துக்கு முன்பு நின்றது. அந்த பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல கௌதமும் காருக்குள் இருந்து இறங்கி அவன் சென்ற அதே கட்டிடத்திற்குள் சென்றான். திலக் ஒரு அறைக்குள் செல்ல அந்த அறைக்குள் சிஸ்டத்திற்கு முன்பு உட்கார்ந்திருந்த 3 பேர் திலக்கை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள். என்னாச்சு? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல பாஸ், நாங்க முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியும் இன்னும் 1 டேக்குள்ள கண்டுபிடிச்சிருவோம் பாஸ். நீங்க போன விஷயம் என்னாச்சு? அவர் நமக்கு டைம் கொடுத்தாரா? நான் 2 நாள் டைம் கேட்டு வந்திருக்கேன். ஆனா நாம அதுக்குள்ள அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். அவங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தரை பார்த்தா கூட இன்டராக்ட் பண்ணணும். அப்படி அந்த ஃபேமிலி கூட பேசினா மட்டும்தான் அந்த பொண்ணு எங்க என்னன்னு தெரியும். பாஸ், அந்த பொண்ணோட தாத்தா காசிநாதன், அவர் கூட எல்லாம் பேசணும்னு ட்ரை பண்ணோம். ஆனா அவர் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே கார்ல தான் போறாரு. திரும்ப நைட்டு கார்லயே திரும்ப வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வெளியில வேற அவுட்டிங் அது இதுன்னு எதுவும் கிடையாது. அவரை கான்டாக்ட் பண்றது இம்பாசிபிள். நெக்ஸ்ட் அந்த பொண்ணோட அப்பா, அவர் இது வரைக்கும் 2 டைம்ஸ் வெளியில பாத்திருக்கேன். அவர் பக்கத்துல கூட போனேன். ஆனா அவர்கிட்ட என்னால பேசதான் முடியல பாஸ். அவங்க வீட்டுல யாராவது லேடிஸ் எதாவது இருக்காங்களா? அவங்க யாராவது மார்க்கெட் போறப்ப ஷாப்பிங் போறப்ப அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கூட எப்படியாவது இன்டராக்ட் பண்ணுங்க. ஆமா, ஜெஸி எங்க? இதுக்காக தானே அவளை நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம். அவ இன்னைக்கு வரலையா? இல்ல பாஸ், இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்ததுல, அந்த கேஸ் விஷயமா வெளியில போயிருக்கா. இன்னும் 1 ஹவர்ல திரும்ப வந்துருவேன்னு சொன்னா பாஸ். ஓகே, அப்படின்னா இந்த விஷயத்தை ஜெஸி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க வேற யாராவது வெளியில போறாங்கன்னா யாரு கூடயாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை ஜெஸி கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ண வச்சிருங்க. அப்புறம் சம்பத், நீ அவங்க அப்பாவை மீட் பண்ணன்னு சொன்னல, அவர் கூட எப்படியாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகே? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளைண்ட பத்தி எல்லாம் அவங்க அக்கம் பக்கத்துல தான் விசாரிச்சோம். ஆனா இந்த கிளைண்ட் மட்டும் ஏன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையே டார்கெட் பண்றீங்க? இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இவங்க ஒரு ஹை கிளாஸ் பீப்புள். அக்கம் பக்கத்தோட எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சோ நம்ம பக்கத்துல இன்டராக்ட் பண்றதுனால நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆகணும். சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிச்சு கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. அவர் பேசின பணத்தை விட 2 மடங்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. திலக் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் 3 மடங்கு தருகிறேன் என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் அங்கிருந்து அனைவரும் திரும்பி பார்க்க கௌதம் வாசலில் நின்று கொண்டிருந்தான். நீ யாரு? அத நான் கேட்கணும். நீ யாரு? நீ யாருன்னு கேள்வி கேட்டா பதிலுக்கு என்ன கேள்வி கேட்கறியா? இது என்னோட கம்பெனி. என்னோட பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்ததே தப்பு. இதுல என்னைய கேள்வி கேட்கறியா? இங்க பாரு, இவன் சீக்ரெட் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்க. அது எனக்கு நல்லா தெரியும். நீ பணத்துக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். ஆனா இது வரைக்கும் நீ இன்ஃபர்மேஷனை எங்க கொடுத்தியோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் அதை பத்தி நீ எதனா இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஏன் கிட்ட கொடு. அவங்க தரேன்னு சொன்ன பணத்தை விட டபுள் மடங்கு நான் உனக்கு தரேன். பழைய தமிழ் சினிமா படம் நிறைய பாப்பியோ? ஏதோ அந்த படத்துல வர வில்லன் மாதிரி சிரிச்சுட்டே இருக்க. நீ சிரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லு. அதேதான் நானும் கேட்கிறேன். நீயும் நிறைய சினிமா பாப்ப போல. இங்க பாரு, நான் டிடெக்டிவ் ஏஜென்ட். இது என்னோட தொழில் தான், இல்லன்னு சொல்லல. நானும் பணத்துக்கு கொஞ்சம் ஆசைப்படுறவன் தான். அதுக்காக பணத்துக்காக துரோகம் பண்றவன் கிடையாது. அவங்க என்னோட கிளையண்ட். அவங்க என்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாங்களோ அதை அவங்களுக்கு நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட தொழில் தர்மம். உன்னோட தொழில் தர்மத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். இப்ப நீ கொடுக்க போற இன்ஃபர்மேஷன்னால நிச்சயமா ஒரு குடும்பம் அழிஞ்சு நாசமா போக போகுது. ஒரு பச்சை குழந்தை பாதிக்கப்பட போகுது. அதுக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். பிளீஸ், நீ இதோட இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோ. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காத. முதல்ல நீ யாரு? நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இதை சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பாத்துட்டு வந்தால ஒருத்தன், நான் அவன் கூட பிறந்த அண்ணன். அவன் என்னோட தம்பி. நீ விசாரிச்சுட்டு இருக்கல, அது வேற யாரும் இல்ல, அது என் அண்ணனோட ஃபேமிலி தான். நீ என்ன சொல்ற அப்படின்னா அவர் கூட பிறந்த அண்ணனை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாரா? ஆமா, என்னோட பெரிய அண்ணனோட ஃபேமிலியை தான் நீ இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அது என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவன் கிட்ட எதையும் சொல்லாதீங்க. நீங்க கேட்கிற பணத்தை நான் கொடுத்துடுறேன். நான் இது பணத்துக்காக மட்டும் சொல்லல. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது.
ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் கேக்குறேன். கௌதம் அப்படி சொன்னதும் திலக் ஒரு நிமிடம் யோசித்தான். பின்பு கௌதமிடம் பேச ஆரம்பித்தான். சரி, முதல்ல உட்காருங்க. என்ன பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. திலக் கௌதமை சேரில் உட்கார சொல்ல கௌதமும் திலக் காட்டிய சேரில் சென்று உட்கார்ந்தான். பின்பு நடந்த விஷயங்களை சொல்லி முடித்தான். இவ்வளவுதான் நடந்தது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாலே என் அண்ணாவோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் அண்ணாவும் அண்ணியும் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவங்க எந்த பிரச்சனையிலும் சிக்காம நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். கௌதம் சொன்னது எல்லாம் கேட்ட திலக் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். பின்பு கௌதமை பார்த்து சிரித்தான். சீரியஸ்லி, என்ன பார்த்து இன்னொரு தடவை இந்த மாதிரி சிரிக்காதீங்க. எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் எவ்வளவு சின்சியரா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா என்ன பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க தேடி வந்த பொண்ணு உங்க அண்ணி கிடையாது, அதனாலதான் நான் சிரிச்சேன். என்ன, அவங்க தேடி வந்த பொண்ணு என் அண்ணி கிடையாதா? அப்படின்னா அவங்க யாரை தேடி வந்தாங்க? ஆனா என் சித்தார்த்த அண்ணாவை பழி வாங்கணும்னா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதான் முடியும்னு அவன் சொன்னானே. ஆமா சொன்னாங்க, ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அவங்க தேடுற பொண்ணுக்கும் உங்க அண்ணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரெண்டு பெண்ணும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுங்க தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க சித்தார்த்த நான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு அந்த வீட்டோட இன்னொரு பையனோட பொண்ணு. அவங்க அவ்வளவா அந்த குடும்பத்தோட கான்டாக்ட்ல இல்ல. அவங்க தனியா ஒரு லைஃப் வாழ்றாங்கன்னு தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, இது எந்த டீடைலும் எனக்கு தெரியாது. எங்களோட டார்கெட் எல்லாம் அந்த வீட்டோட மூத்த பையனோட பொண்ணு. அந்த பொண்ணு பேர் அதிதி. அவங்க மேலதான் இப்ப எங்களோட மொத்த கண்ணும் இருக்கு. அந்த பொண்ணு எங்க இருக்கா என்னங்கிற டீடைல தான் நாங்க இப்ப கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நிஜமாவே அவங்க எங்க அண்ணியை தேடலையா? இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்காக இந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான்? நான் விசாரிச்சதுல அன்னைக்கு நைட் அவர் கூட இருந்தது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போனதாகவும் தெரிய வந்துச்சு. ஆனா எப்படி அவர் அந்த பொண்ணோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் சொல்றீங்க, அந்த குழந்தைக்கே உங்க அண்ணன் தான் அப்பான்னு சொல்றீங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட்டு உங்க அண்ணா கூட இருந்தது தங்கச்சி, ஆனா அவர் அக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அக்காவை விட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னோட கெஸிங்ல சொல்றேன், இதுதான் நடந்திருக்கும். ஆனா இந்த உண்மை தெரியாத உங்க தம்பி இந்த பொண்ணு இப்ப தேடிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, நான் கொடுத்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டீங்களே. கண்டிப்பா நீங்க திறமையானவங்களா தான் இருப்பீங்க. அப்போ என் அண்ணியோட இடத்துல இருந்து இந்த பொண்ணு என் அண்ணனை ஏமாத்தி இருக்கானா? கண்டிப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. சரி, எங்க அண்ணன் கிட்ட இதை பத்தி எல்லாம் விவரத்தை சொல்லாம நான் யதார்த்தமா இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறேன், நீங்களும் விசாரிங்க. அதான் இந்த பொண்ணுக்கும் உங்க அண்ணனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இனி எதுக்காக இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்றீங்க? என்னோட தம்பியும் என்னோட மம்மியும் சேர்ந்து எங்க அண்ணனோட லைஃப்ல கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அவங்க பாதையிலேயே போய் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனி அவங்க இந்த கௌதமோட கேமை பார்ப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. திலக், நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பொண்ணு தான் சித்தார்த்தனாவோட லவ்வர்னு என் தம்பி கிட்ட மெயின்டைன் பண்ணுங்க. இந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. ஆனா அதை அப்படியே உள்ளபடி கௌஷிக் கிட்ட சொல்லாதீங்க. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு ஏதாவது பட்டிட்டிங் எல்லாம் பண்ணி சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணை வச்சுதான் கௌஷிக்க ஓட விடணும். இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது. உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும்ல. ஏன்னா பணக்காரங்களோட மோதுறது கரண்ட்ல கை வைக்கிறது மாதிரி. எப்படியா இருந்தாலும் நமக்கு சாவு உறுதி. அதனாலதான் கேட்கிறேன். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் இன்னையில இருந்து கௌஷிக் கிட்ட சொல்லுங்க. மத்த எல்லாத்தையும் நினைச்சு நீங்க வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கும் உங்களோட கம்பெனிக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. கௌதமும் திலக்கும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது செக்ஸி உடையில் திலக் என்று கத்திக்கொண்டே உள்ளே ஒரு பெண் ஓடி வந்தாள். ஏ ஜெசி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்றது? எதுக்காக இப்படி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கா? திலக் கோபமாக கேட்டதும் ஜெசி உடனே தனது மேலாடையை அட்ஜஸ்ட் செய்துவிட்டு அவனை பார்த்து கண் சிமிட்டுக் கொண்டு சிரித்தாள். நான் கேட்கிற கேள்விக்கு உன்னை பதில் தான் சொல்ல சொன்னேன். அதை விட்டுட்டு என்னை பார்த்து இப்படி சிரிக்க சொல்லல. எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போற? இங்க உள்ள பசங்களை பத்தி உனக்கு தெரியும் தானே? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னோட ஃபேமிலிக்கு நான் தான் பதில் சொல்லணும். அந்த கம்பெனியில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் திலக் ஜெசியை காதலிக்கிறான் என்று. ஜெசிக்கும் திலக் தன்னை காதலிப்பது நன்றாக தெரியும். அவன் அதை இதுவரை அவளிடம் சொல்லியதும் இல்லை, ஜெசியும் அதை கேட்டதும் இல்லை. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இங்க உள்ள பசங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் வேலைன்னு வந்துட்டா இப்படி ட்ரெஸ் போட வேண்டியதா இருக்கு. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம்ல. அதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ற. ஜெசி அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை பார்த்து கண் சிமிட்டு சிரிக்க திலக்கோ தலையில் அடித்துக் கொண்டே நின்றான். அதை பார்த்து அங்கிருந்த மற்றவர்கள் சிரித்தார்கள். உன்கிட்ட நான் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன். உன்கிட்ட யாராலையும் பேசி ஜெயிக்க முடியாது. சரி, முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அதுக்கப்புறம் நீ என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, என்ன ஏதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு. திலக் அப்படி சொன்னதும் ஜெசி அவனுக்கு மிக அருகில் சென்று அவனது கண்களை உற்று பார்த்தாள். என்ன, எதுக்கு என் பக்கத்துல வர?
மத்தவங்க முன்னாலதான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நிக்க கூடாது, உன் பக்கத்துல நிக்கலாம் தானே? ஏன் இந்த ட்ரெஸ்ல என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா? ஜெசி அப்படி கேட்டதும் திலக்கிற்கு புரை ஏறியது. சுற்றுமுற்றி அனைவரையும் பார்க்க அனைவரும் தலையை தாழ்த்திய வண்ணம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். திலக்கிற்கு புரையேறுவதை பார்த்து ஜெசி சிரித்தாள். அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த கௌதமும் திரு திரு என்று முழித்துக் கொண்டிருந்தான். அத்தாடி, எந்த ஒரு காரியா இருப்பானே தெரியலையே, இவ்ளோ போல்டா பேசுறா. நம்மால் பக்கத்துல வந்தாலே 7 கிலோமீட்டர் எட்டி ஓடுறா. இவன் என்னடா இவ்ளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கா? என்ன இருந்தாலும் இவன் கொடுத்து வச்சவன் தான். இங்க பாரு, ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்ப இருக்கிற எல்லா கேஸையும் இந்த மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். எந்த பெண்டிங்கும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மந்த் நியூ ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. உனக்கு கோஆபரேட் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் சொல்லு? உனக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நார்மலான காஸ்டியூம்ல வா, மத்தது அப்புறம் சொல்றேன். திலக் அப்படி சொன்னதும் ஜெசி சிரித்துக் கொண்டே ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருக்கும் ஒரு அறைக்குள் சென்றாள். ஜெசி போவதையே திலக் கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்க கௌதம் அவனை பார்த்து சிரித்தான். என்ன திலக், லவ்வா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ என்னோட கிளாஸ்மேட். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம். மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. தெரியுது. கௌதம் நக்கலாக அவனை பார்த்து சிரிக்க திலக்கும் பதிலுக்கு கௌதமை பார்த்து சிரித்தான். இருவரும் முதல் சந்திப்பிலேயே ஏதோ பல நாள் பழகிய நண்பர்கள் போல் சற்று நேரத்தில் உரையாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே ஜெசியும் அங்கே வந்தாள். உன்கிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் டிராபிக் ரூல கூட பிரேக் பண்ணிட்டு ஸ்பீடா பைக்ல உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். என்ன, மறுபடியும் டிராபிக் ரூல பிரேக் பண்ணியா? உன்னை எத்தனை முறை இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு பிரேக் பண்ணிட்டு வந்துடுற. ஆனா ஃபைன் அமௌண்ட் மட்டும் நான் கட்டுறேன். திலக், இந்த முறை நான் கொண்டு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அப்படி. முதல்ல அது என்னன்னு கேளு, அதுக்கப்புறம் என்ன திட்டு, புரியுதா? என்ன இன்ஃபர்மேஷன்? ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேற யாராவது ஆள் இருக்காளான்னு கண்டுபிடிக்க சொன்னாலே, அதானே? என்ன, அவனுக்கும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இது சகஜம் தானே? ஐயோ திலக், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா என்ன? எப்படி பார்த்தாலும் அது உண்மையா தானே இருக்கும். ஏன்னா ஒரே ஆளை காதலிக்கிற மாதிரி காதல் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? டி நகர்ல ஒரு பொண்ணுனா கே நகர்ல ஒரு பொண்ணுன்னு அவன் பல பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். உண்மையான காதல் எல்லாம் இப்ப பாக்குறதே ரொம்ப ரேர். அதெல்லாம் நம்ம 90s கிட்ஸோட முடிஞ்சிருச்சு. இப்ப உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் காலையில ஒருத்தி மத்தியானம் ஒருத்தின்னு போய்கிட்டே இருக்காங்க. பொண்ணுங்க அதை விட ஃபாஸ்டா இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு பையன் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் காதல் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. என்ன இழவோ, அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஏதோ பண்ணிட்டு போறாங்க. சரி, நீ என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, அதை எங்ககிட்ட சொல்லு. நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷனை உன்னால கெஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா நான் விசாரிச்சுட்டு வந்த கேஸ் என்னோட கேஸ் கிடையாது. ரீசெண்டா உனக்கு ஒரு கேஸ் வந்துச்சுல, ஒரு பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னு. அதான் அந்த முத்துமணி மாலை பார்ட்டி. ஜெசி அப்படி சொன்னதும் அதுவரை எங்கேயோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கௌதம் வேகமாக ஜெசியின் பக்கம் திரும்பினான். இவள் வழக்கம் போல எதையாவது உளறுவாள் என்று அசால்ட்டாக கேட்டுக் கொண்டிருந்த திலக்கும் ஆர்வமாக அவளை பார்க்க ஆரம்பித்தான். சொல்லு, இப்ப சொல்லு, நான் டிராபிக் ரூல பிரேக் பண்ணிட்டு வந்தது சரியா தப்பா? சரிதான், நீ டிராபிக் ரூல பிரேக் பண்ணிட்டு வந்ததுல எந்த தப்பும் இல்ல. எவ்வளவு ஃபைன்னாலும் நான் காட்டுறேன். முதல்ல உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்லு. கௌதம் அவளிடம் கேட்ட பிறகுதான் அங்கு அவன் நின்று கொண்டிருப்பதையே ஜெசி கவனித்தாள். பின்பு அவளது ஒற்றை புருவத்தை தூக்கி கௌதமை ஏற இறங்க பார்த்தாள். யாரு இந்த முயல் குட்டி? இவனுக்கு இங்க என்ன வேலை? என்ன முயல் குட்டியா? என்ன பார்த்தா உங்களுக்கு முயல் குட்டி மாதிரி தெரியுதா? ஐயோ சாரி ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ அப்படிதான், கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. யார பார்த்தாலும் இப்படிதான் பேசுவா. நீங்க வேற பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களை முயல் குட்டின்னு சொல்றா. ஜெசி, யாரையும் இந்த மாதிரி பேசாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்றது? இந்த மாதிரி நீ என்கிட்ட கோவப்பட்டு இருந்த, கண்டிப்பா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உனக்கு சொல்ல மாட்டேன் பாத்துக்கோ. இல்ல, நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லுங்க, எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஜெசி, இவரும் அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவர் தான். முதல்ல நீ என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லு. நீங்க எல்லாம் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அதான் அந்த பொண்ணு அதிதி. அவ இப்ப ஜெயில இருக்கலாம். எதுக்காக அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போனா? அந்த பொண்ணு இந்த உலகத்திலேயே 1 நம்பர் ஃப்ராடு. சொந்த சித்தப்பா பொண்ணு வாழ்க்கையவே எந்த அளவுக்கு அவ ஸ்பாயில் பண்ணிருக்கா தெரியுமா? இது கூட பரவாயில்ல திலக், அவளை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா ஒரு சின்ன குழந்தைய கிட்னாப் பண்ணி 2 நாளா இருட்டறையில பூட்டி வச்சிருந்திருக்கா. அப்படின்னா இவ எவ்வளவு பெரிய கொடூரக்காரியா இருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. என்ன சின்ன குழந்தையாவா? அப்படின்னா இவ தீக்ஷி கிட்னாப் பண்ணாளா? தீக்ஷி காணாம போயிருந்தாளா? கௌதமின் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்த திலக் மறுபடியும் ஜெசி பக்கம் திரும்பினான். ஜெசி, நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எதுக்காக அந்த குழந்தைய இவ கிட்னாப் பண்ணா? சின்ன குழந்தையிலிருந்தே அந்த சித்தப்பா பொண்ணை இவளுக்கு பிடிக்காதா. எப்பயுமே அந்த ஃபேமிலியில அவதான் முதல்ல இருக்கணும்னு நினைப்பாளாம். அந்த பொண்ணோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஒரு பணக்கார வீட்டு பையன்னு பேசிக்கிறாங்க. ஆனா அவன் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் யாருங்கிற டீடைல் தெரிய மாட்டேங்குது. அவளை விட நல்ல வாழ்க்கை தங்கச்சிக்கு கிடைச்சிருச்சுன்னு கோபத்துலதான் அவ கிட்னாப் பண்ணிருக்கா. இப்போ அதுக்காக தான் அவ ஜெயில கம்பியும் எண்ணிட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, அவளோட தம்பியும் அவ கூட தான் கம்பி என்றானா.
ஜெசி, சீரியஸ்லி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மைதானா? இதுல எதுவும் பொய் இல்லையே? திலக், உனக்கு என்ன பத்தி தெரியும் தானே? ஜெசி ஒரு விஷயத்த பத்தி சொன்னானா அதுல எந்த தப்பும் இருக்காது. கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். நான் அவ எந்த ஜெயில இருக்கிறாங்கிற டீடைல் வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஜெசியும் திலக்கும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட கௌதமிற்கு மூச்சு அடைத்தது. அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. திலக், உடனே அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணு. சீக்கிரம் அந்த தித்தியை பத்தி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்ணு. இவ எவ்வளவு பெரிய கேடியா இருந்திருக்கா, இவளை போய் அவங்க தேடிட்டு இருக்காங்களே. இவளை விட பெரிய கேடி யாருன்னா நம்ம கிட்ட வந்த கிளைண்ட் தான் ஜெசி. திலக், நீ என்ன சொல்ற? ஆமா ஜெசி, இதோ இருக்காரே, இவரோட தம்பி தான் நம்மளோட கிளைண்ட். நம்ம கிளைண்ட் விசாரிக்க சொன்னது அவர் அண்ணனோட லவ்வர் தான். ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அவர் அண்ணனோட லவ்வர் அந்த அதித்தி கிடையாதுன்னு நீ சொன்ன. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி தான் இவரோட அண்ணி. அவருக்கு கல்யாணம் ஆனதோ குழந்தை இருக்கிறதோ இவங்க யாருக்கும் தெரியாது. அப்படின்னா இவங்க கண்டுபிடிக்க நினைக்கிறது இந்த பொண்ணோட தங்கச்சியவா? இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை தேடுறாங்களா? ஆமா ஜெசி, இந்த பொண்ணுக்கு ஒரு சித்தப்பா பொண்ணு இருக்கிறதே இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இனிமேலும் அவங்களுக்கு இதை தெரியாம நாம தான் பாத்துக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த அதித்தி தான் சித்தார்த்தோட லவ்வர்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லி நம்ப வைக்கணும். இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்மள முதல்ல தேடி வந்த கிளைண்ட் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்களோ அதை கொடுக்கறது தானே நம்மளோட எத்திக்ஸ். ஆமா ஜெசி, சில சமயம் நம்ம மனசாட்சிக்கு தப்புன்னு தோன்ற விஷயத்த நம்ம செய்யக்கூடாது இல்லையா? இதுவும் அப்படிதான். நாம மட்டும் அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம்னா இது மூலமா ஒரு குடும்பம் அநியாயமா பாதிக்கப்படும். அது எக்காரணத்தை கொண்டு நாம காரணமா இருக்கக்கூடாது. புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க வேற பாக்குறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்காங்க. திலக், இது மூலமா உனக்கு தான் பிரச்சனை வரும். உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் தானே? தெரியல, என்ன பிரச்சனை வந்தாலும் நீயும் நம்ம கம்பெனியில இருக்க மத்தவங்கள மாதிரி எனக்கு துணையா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இருப்பீங்க தானே? திலக், என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு அது தெரியாதா? என்னடா தடிமாடுங்களா, நீங்களும் அப்படித்தானே? உங்க பாஸ் பக்கம் தானே இருப்பீங்க. ஜெசி, நீ இதை என்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க செய்வோம். எது நடந்தாலும் பாஸ்க்கு பக்கபலமா நாங்க இருப்போம். தேங்க்யூ கைஸ். கௌதம், இப்ப சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். நான் சொன்ன உடனே இந்த டீலுக்கு ஓகே சொன்னதுக்கு. இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா இது ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த உலகமே பணம் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்குல்ல. யோ, நீ என்ன அவ்வையாருக்கு பேரனா? சும்மா வழவழன்னு பேசிக்கிட்டே இருக்காம சட்டுன்னு நாங்க என்ன செய்யணுமோ அதை சொல்லியா. ஏ ஜெசி, உன்னோட அடாத்துத்தனத்தை சார் கிட்ட காட்டாத. பாவம், உன்னை பார்த்தாலே அவர் எப்படி அதிர்ந்து போறாருன்னு பாரு. கௌதம், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம் வாது, அப்படிதான். இல்ல நான் ஒன்றும் நினைக்கல. இன்கேஸ் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்காதுல்ல. ஸோ நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு கௌஷிக் ஏதாவது ஒரு காஃபி ஷாப்கார சொல்லுங்க, இல்லை ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணியாவது இந்த மாதிரி அந்த பொண்ணு கிடைச்சிட்டா அவ ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிடுங்க. என்ன, உண்மையா சொல்லிடவா? கௌதம், ஒருவேளை அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கான்னு சொன்னா உடனே உங்க தம்பி போய் அவங்கள மீட் பண்ணிடுவாரு. சப்போஸ் அவங்க 2 பேரும் மீட் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும் தானே. அப்புறம் அந்த தங்கச்சி தான் அந்த பொண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துருமே. அவ்வளோ தூரம் நான் யோசிக்காம இருப்பேனா? நான் சொன்னதை மட்டும் அப்படியே அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஜெயிலுக்குள்ள போகாதபடி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ஆனாலும் சரி, அவன் அதித்தியை மீட் பண்ணக்கூடாது. ஆனா அதித்தி தான் சித்தார்த் அண்ணாவோட லவ்வர்னு அவன் முழுசா நம்பணும். எதனால இந்த மாதிரி பண்ண சொல்றீங்க? ஒருவேளை அவர் வேற ஏதாவது ஆங்கிள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? நான் சொல்றது முழுசா கேளுங்க. அந்த அதித்தியை பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கொடுங்க. அவன் அவளை பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கணும். அவளை பாக்குறதுக்கு என்னெல்லாம் வழி அவன் முயற்சி பண்றானோ எல்லா வழியும் முயற்சி பண்ணட்டும். ஆனா அவன் அவளை எக்காரணத்தை கொண்டு பாத்துடாம நம்ம பாத்துக்கணும். அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதித்தி மேலதான் இருக்கணும். எப்படியாவது அதித்தியை கண்டுபிடிக்கணும், அவளை வச்சுதான் சித்தார்த் அண்ணாவை பழி வாங்கணும்னு அவன் நினைப்பான். அவனால அதை தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாது. இந்த நேரத்துல நான் எதையாவது பண்ணி அண்ணியையும் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடுவேன். கௌதம், பரவாயில்லையே, ஐடியாலாம் பயங்கரமா போடுறீங்க. பேசாம நீங்க எங்க கூட ஏன் பிசினஸ் வரக்கூடாது? உண்மையிலேயே உங்களுக்கு இதுல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருந்தா ஃபியூச்சர்ல அதையும் பண்ணிடுவோம். பரவாயில்லையே, உன்னை முயல் குட்டின்னு நினைச்சேன், ஆனா நீ சிங்க குட்டியா தான் இருக்க. திலக், இன்னொரு முக்கியமான விஷயம், அவ இங்க இருக்கிற ஜெயில தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சென்னையில இருக்க ஜெயில இருக்கிறதா சொல்லிடு. அப்பதான் அவன் சென்னைக்கு கிளம்பி போவான். அண்ணி நிம்மதியா இங்க இருக்க முடியும். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கே பிரதர். இங்க இருக்க ஒவ்வொரு நொடியும் உங்க அன்னிக்கு ப்ராப்ளம் தான். அவர் அவங்கள பத்தி பேசும்போது அவர் கண்ணில் அப்படி ஒரு வெறி தெரிஞ்சது. கண்டிப்பா உங்க அண்ணன் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு போல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு அவர்கிட்ட போய் அதித்தி சென்னையில இருக்க ஜெயில தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அவரை சென்னைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாம மற்றதை பத்தி யோசிக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி சொல்லுங்க, நீங்க என்னோட தம்பி கூட எவ்வளவு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க? அதை விட 2 மடங்கு பணம் நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். இல்ல கௌதம், இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் செய்யறேன்.
ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் செய்கிறேன். அதனால எனக்கு நிறைய பணம் எல்லாம் வேண்டாம். ஒரு கிளைண்ட் நான் ஹேண்டில் பண்ணா எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எனக்கு தந்தா போதும். சொல்லப்போனால் அதுவுமே வேண்டாம். ஏன்னா அதுக்கான பணத்தை தான் உங்கள் தம்பிக்கிட்ட இருந்து நான் வாங்குறேனே. சும்மா வாங்கிக்கோ. அவங்க நம்மள மாதிரி ஒன்றும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. இவங்கெல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை பெட்டிக்கு கீழே வச்சு தூங்குறவங்க. அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. இப்படி ஆளுங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் நம்மளால சீக்கிரம் முன்னேற முடியும். நீ எப்ப செட்டில் ஆகுறது, அப்புறம் நான் எப்போ உன்ன வேகமாக சொல்லி வந்த ஜெசி கடைசியில் அதை முழுசாக முடிக்காமல் அவனை பார்த்து வெக்கப்பட்டு கொண்டு நின்றாள்.